இன்றைக்கு நாம் தொடர்ந்து கடந்த வாரம் நம்ம 7வது அதிகாரத்தை பார்த்தோம். இன்றைக்கு நாம் 8வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை. அதுக்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தையை நாங்கள் பேசவும் அதை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். மனிதன் அப்பத்தில் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கிறோம். தேவனே, இந்த மாலை வேளையிலே கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு வெளிச்சம் தரும்படி, வெளிப்பாடு தரும்படி, அவரே எங்களுக்கு போதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட வார்த்தை அது ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. உங்களோட வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுதே நாங்கள் சுகம் அடைவோம், நாங்கள் பலன் அடைவோம். உங்களோட வார்த்தையினால் நாங்கள் கழுவப்படுவோம், நாங்கள் புதுப்பிக்கப்படுவோம். ஆண்டவரே, உங்களோட வார்த்தை இருமாப்பு பட்டயத்திலும் மகா கூர்மையானது. எனவே இந்த ராத்திரி வேளையில உங்களோட வார்த்தை அவிதமாய் எங்கள் எல்லாருக்கும் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களோட பாதத்திலே ஏசப்பா, எப்படி 2000 வருஷத்துக்கு முன்பதாக உங்களோட சீசர்கள் உங்களோட பாதத்தில் அமர்ந்து இந்த மலப்பிரசங்கத்தை கேட்டார்கள், ஆண்டவரே, மீண்டுமாக இந்த ராத்திரி வேளை நாங்கள் எல்லாரும் உங்களோட பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்க வந்திருக்கோம். நீர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாத, எப்பெல்லாம் ஜனங்கள் உம்மை தேடி வந்தார்களோ, ஓடி வந்தார்கள், நீர் அவர்களுக்கு போதித்தீர். ஆண்டவர், ராஜ்யத்தை குறித்து போதித்தீர். அவர்களை எல்லா நோய்களிலிருந்து சுகமாக்கினீர். அவர்களை பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்து, அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை திருப்தியாய் அனுப்பின தேவனையா. நீ நேற்றும் மீண்டும் நாளையும் மாறாது. ராத்திரி வேளையில எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீர். அதையே நீர் எங்களுக்கும் செய்வதற்காக ஸ்தோத்திரம். பேசுற அடிமைக்கு உங்களுடைய கிருபையை தாங்க, ஞானம் தாங்க, அபிஷேகம் தாங்க. கேட்கிற பிள்ளைகளுக்கு கிருபை, ஞானம், அபிஷேகம் தாங்க. ஒரு வார்த்தை கேட்டாலும் அது 2ஆக புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானது உதவி செய்ய முடியாய் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இன்றைக்கு 8வது பாடம், கல்ச்சர் ஆஃப் த கிங்டம், அதாவது தேவராஜ்யத்தின் கலாச்சாரங்கள், அதுல இருக்கிற விதிமுறைகள், கிங்டம் பிரின்சிபிள்ஸ். தரவுக்குள் வசனமாக நமக்கு இங்க யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தமிழிலே வாசியுங்கள். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரத்தை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரத்துகிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமென். ஆமென். Hearken, my beloved brethren, hath not God chosen the poor of this world rich in faith, and has of the kingdom which he had promised to them that love him. Amen. ஓகே, இன்றைக்கு இந்த தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரம், அதுல இருக்கிற விதிமுறைகள் பார்க்கும் பொழுது, குறிப்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரம் தேவ ராஜ்யத்தின் கோட்பாடு உள்ள அதிகாரமாக இருக்கிறது. ஓகே, இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தை அவர் பிரகடனம் பண்ணும் பொழுது, அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கக்கூடிய அஸ்திபாரங்கள், அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மனப்பன்மைகள், அந்த ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய ஜீவியங்களை குறித்து ஆண்டவர் இந்த 3 அதிகாரங்களை பேசியிருக்கிறார். அதோடு கூட மத்தேயு புஸ்தகம் முழுவதும் அவர் சொன்ன உபதேசங்கள், அவர் சொன்ன ஊமைகள், இவைகள் எல்லாம் அதிகமாக தேவ ராஜ்யத்தையும் அதுல இருக்கிற இந்த கோட்பாடுகளும் சார்ந்ததாக இருக்கு. ஆமென். சோ இந்த தேவ ராஜ்யத்தின் விதிமுறைகளை பேசினது ஒரு தீர்க்கதரிசி அல்ல. எரமையாவு போன்ற, எசேக்கியேல், ஐசையா போன்ற ஒரு தீர்க்கதரிசி அல்ல. இந்த தேவ ராஜ்யத்தின் விதிமுறைகளை
உபதேசித்து பேசினவர் அந்த ராஜ்யத்தின் ராஜாவே. ஆமென். இயேசு கிறிஸ்து தான் தேவ ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறார். அவரே மனித அவதாரம் எடுத்து தேவ ராஜ்யத்தை குறித்து அதனுடைய விதிமுறைகளை குறித்து சிறப்பாக அவர் நமக்கு பேசியிருக்கிறார். ஆமென். சோ இந்த தேவ ராஜ்யத்தின் காரியமானது குறிப்பாக கடந்த வாரத்தின் பாடத்தில் நான் சொல்லி இருந்தது போல யூதர்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியம், எப்ப தேவ ராஜ்யம் வரும். அவர்களுடைய மனதில் இருந்தது பூர்வ காலத்துல எவ்விதமாக சோலமன் ராஜா நாட்களிலே, தாவீது ராஜா நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் பொலிட்டிக்கலி மெட்டீரியலி எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆமென். சோ எனவே இந்த யூதர்கள் அதிகமாக தேவ ராஜ்யத்தை எதிர்பார்த்தார்கள். அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம், அதே நேரத்தில் நல்ல ஒரு மெட்டீரியல் பிளஸிங். ஓகே, நல்ல ஒரு ராஜா, நல்ல ஒரு அரசாங்கம், ஓகே, ஜனங்களை சரியாய் நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம். அதே வேளையில உலக பிரகாரமான எப்படி அன்றைக்கு இஸ்ரேல் தேசம் எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள், அதே போல மறுபடியும் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருந்தார். ஓகே, சோ அவருடைய எதிர்பார்ப்பு மெய்யாகவே தேவ ராஜ்யத்துக்கு மாறான ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஓகே, எனவே தான் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே இந்த தேவ ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்தையும் அதுக்குள்ள இருக்க வேண்டிய மனப்பன்மைகளையும் அங்க இருக்கிற விதிமுறைகள், அந்த தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வரப்படுகிற தேவ ஜனங்கள் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் தெளிவாக பேசுகிறார். அவர்களுக்குள்ள இருந்த அந்த தவறான கருத்துகள், தவறான எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் இந்த உபதேசத்தின் மூலமாய் நிர்மூலம் ஆக்குறதை நம்ம பார்க்கிறோம். உண்மையாகவே ஆண்டவர் கொடுத்த இந்த மத்தேயு 5, 6, 7 அவர்களுடைய இருதயத்தில இல்லாதது ஒன்று, அவர்கள் எதிர்பார்க்காதது ஒன்று. ஆமென். அவர்கள் மற்ற ராஜ்யத்து போல, மற்ற ராஜ்யத்து போல ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தை தான் எதிர்பார்த்தார்கள். ஆமென். சோ எனவே தான் இந்த உபதேசம் அவர்களுக்கும் சரி நமக்கும் மிக மிக முக்கியமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, இந்த உபதேசத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, இந்த ராஜ்யத்தின் விதிமுறைகளை கொடுக்கும் பொழுது, அவர் எந்த ஒரு சிந்தையோடு, எந்த ஒரு தரிசனத்தோடு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த சீசர்கள், நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சீசர்கள் இடத்திலே பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சீசர்கள் என்று சொல்லும் பொழுது 12 பேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவரை பின்பற்றி வந்த அநேகர் இருந்தார். ஓகே, ஆனா நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல வாசித்தீங்கன்னா அங்க அவர் தன் சீசர்களை நோக்கி தன் வாயை திறந்து அவர் உபதேசிக்க தொடங்கினார் என்று நம்ம பார்ப்போம். எனவே இந்த ஆண்டருடைய காரியம் என்னவென்றால், த ஃபர்ஸ்ட் ரெசிபியன், இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை, இந்த ராஜ்யத்தின் விதிமுறைகளை முதலாவது அவருடைய சீசர்கள் திட்டவட்டமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் இதைத்தான் பிறகு பிரசங்கிக்க போகிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, உலகம் எங்கும் போங்க, ஓகே, அவர்களை சீசர் ஆக்குங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் அவர்களுக்கு கத்துக் கொடுங்க என்று சொன்னார். ஆமென். சொல்ல அதுல பிரதானமாக அவர் கத்துக் கொடுத்தது இந்த ராஜ்யத்தின் விதிமுறைகள். Matthew chapter 5, chapter 6, chapter 7. இதை சில வேளை the kingdom constitution கூட சொல்லுவாங்க. எப்படி எல்லா நாட்டுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கோ அது போல தேவ ராஜ்யத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன் இவ்விதமாய் அமைக்கப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். அது ஒட்டு மொத்தத்துக்கு நம்மளோட வாழ்க்கையை கவர்ன் பண்ணக்கூடியதா இருக்கு, நம்மளோட வாழ்க்கையை அரசாளக்கூடியதாக நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். சோ எனவே ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தோடு தான் சீசர் மத்தியில இந்த தேவ ராஜ்யத்தின் விதிமுறைகளை அவர்களுக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் இந்த மெசேஜ் அவர் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் உலகம் எங்கும் கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் தரிசனத்தோடு வாஞ்சையோடு அதை அவங்களுக்கு போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில நம்ம தேவனோட மகிமையை பார்க்கிறோம், ஆதி திருச்சபையர்களுடைய ஜீவியத்தை பார்க்கிறோம், அவர்களுடைய அர்ப்பண வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர்களுடைய தியாக மனதை பார்க்கிறோம்.
அது மாத்திரமல்ல, தேவன் அவர்களை எடுத்து எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு பிரியமானவர்களே, அஸ்திபாரமாக இருந்தது, ஒரு தூண்டுதலாக இருந்தது இந்த ராஜ்யத்தின் விதிமுறைகள் தான். They applied the kingdom principles in their life, and therefore we saw the end result of those. Amen. அவர்கள் அந்த தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை, விதிமுறைகளை கை கொண்டு அவர்கள் வாழ்ந்ததுனால அதனுடைய விளைவுகளை நம்ம பார்த்தோம். எப்படியாக அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவங்களுடைய சமுதாயத்தை அவர்கள் தாக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். They were totally unbearable. அவங்க இந்த மனப்பன்மை உள்ளவர்களாய் இருக்கிறதுனால, அவர்கள் இந்த கலாச்சாரம் உடையவர்களாய் இருக்கிறதுனால, அவர்களுக்கும் உலகத்திற்கும் மாறாக இருந்ததுனால அவர்களை தடுக்க முடியல, அவர்களை நிறுத்த முடியல. உலக ஆயுதங்களை கொண்டு, உலக காரியங்களை கொண்டு அவர்களை மட்டுப்படுத்தவோ தடப்படுத்தவோ முடியல. காரணம், அவர்கள் வேற ஒரு விதிமுறைகள்ல வாழ்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமென். So that was the secret why the early church was so powerful, so successful, so fruitful, because they applied what Jesus taught them in Matthew chapter 5, 6 and 7 in all the other teachings. Amen. So this is very powerful. Anyway, இந்த நாட்களிலே இதை நாம் கேட்கவும் இதன் பிரகாரம் நம்ம வாழவும் மிக அவசியமாக அது காணப்படுகிறது. ஆமென். ஆண்டவர், நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, He opened his mouth and taught them saying, அவர் தம்முடைய வாயை திறந்து அவர் உபதேசிக்க ஆரம்பித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப்கோர்ஸ் எப்பொழுதுமே ஆண்டவர் வாயை திறந்து தான் பேசுவார். ஆமென். பட் அதுக்கு பின்னால இருக்கிற அர்த்தம் என்னன்னா, அவர் வாயை திறந்து பேசினார் அப்படின்னு அர்த்தம்னா, he raised his voice, அவர் தன்னோட சத்தத்தை உயர்த்தி பலமாக முழு இருதயத்தோடு அதிகாரத்தோடு எல்லாருக்கும் புரியும்படி விலகும்படி ஏர்னஸ்டாக உற்சாகமாக தேவன் இந்த ராஜ்யத்தின் விதிமுறைகளை கற்றுக் கொடுத்தார். ஆமென். Because this is foundation. இது அஸ்திபாரமான காரியம். So he really raised his voice with great earnestness, with great zeal and passion, with authority. Jesus began to say, blessed is he, அப்படின்னு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். Hallelujah. Praise God. So இந்த நான் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் கொடுக்கிறேன். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6-7 சொல்லப்பட்ட இந்த தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரம், இந்த தேவ ராஜ்யத்தின் விதிமுறைகள் ஒரு கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாகவும் அது ஒரு கிறிஸ்தவர்களுடைய இலக்காகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். This has to be the mark. This has to be the mark and the goal of all Christians. இது ஒரு அடையாளமாக இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில. இந்த சுபாவங்கள், இந்த விதிமுறைகள், இந்த மனப்பன்மை, இந்த ஜீவியங்கள் நம்ம வாழ்க்கையில அடையாளமாக வெளிரங்கமாக வேண்டும். அதே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இலக்காகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சோ எனவே யாருமே இந்த விதிமுறைகளை கற்றுக்கொள்வதும் இந்த விதிமுறைகளிலே வாழ்வதும் இருக்கக்கூடிய பொறுப்பை விட்டு நாம் யாரும் தப்பி ஓட முடியாது. ஆமென். Because we are called to live in the kingdom. நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்தை பிரகடம் பண்ணபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்துல இருக்கின்ற அதோட வல்லமையை, அதோட மகிமையை, அதோட அதிகாரத்தை ஆண்டவர் நம் மூலமா இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடிய ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க போன வாரம் பாடத்துல நம்ம பார்த்தோம், ரெசிடென்சி இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்துல நம்ம நிலப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, in other words, தேவ ராஜ்யத்தை நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய், தனி கொடுக்கிறவர்களாய், தேவ ராஜ்யத்தை சிறப்பாக வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்தின் விதிமுறைகள் நிச்சயமாய் நாம் வாழ்விலே கட்டப்பட வேண்டும், அஸ்திபாரமாய் அமைக்கப்பட வேண்டும். இந்த குணாதேசங்கள் பரிசுத்த ஆவி மூலமாய் நமக்குள் கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. praise God. So இப்படி சொல்ல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குணாதேசங்கள்
இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரம் அல்லது விதிமுறைகள் நம்மை ரட்சிக்க போகிறது அல்ல. ஓகே, திஸ் இஸ் நாட் கோயிங் டு பிரிங் அஸ் சால்வேஷன். ஓகே, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த விதிமுறைகளுக்குள்ளாக, ஓகே, இந்த கலாச்சாரத்துக்குள்ள நம்ம மறுபடியுமாய் சீரமைக்கப்பட வேண்டும். நாம் கடந்த பாடங்களை பார்த்தது போல, நாம் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு நம்ம போகும் பொழுது அந்த தேசத்துல நம்ம நிரந்தரமாய் வாழ போறோம் அப்படின்னா நம்ம அந்த என்ன சொல்றது, அந்த தேசத்தினுடைய வழிமுறைகளை, கலாச்சாரங்களை, பாஷைகளை, ஓகே, அந்த தேசத்தினுடைய சட்டம் திட்டங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம இன்னைக்கு பாருங்க, நம்ம முதலாவது இந்த தேவ ராஜ்யத்துல இருக்கிற இந்த கோட்பாடுகள், விதிமுறைகள், இருக்கிற கலாச்சாரங்கள், இவைகள் எல்லாம் நமக்குள் புகுத்தப்பட வேண்டும். ஆமென். அதுல நம்ம நிலைநிற்கிறவர்களாய், வேறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய சமுதாயத்துல, நம்முடைய தேசத்துல அல்லது பல தேசங்களிலே இந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, அல்லேலூயா, நாம் விளங்க முடியும். இப்ப எல்லா தேசத்திலையும் நம்மளுடைய மலேசியா எம்பசி இருக்கு. எல்லா தேசத்திலையும் மலேசியா எம்பசி இருக்கு. ஓகே, சோ மலேசியா எம்பசி என்ன பண்ணுது, மலேசியாவை குறித்ததான எல்லா காரியத்தையும் அங்குள்ள மக்களுக்கு பிரதிநிதியா இருந்து வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப மலேசியாவுக்கு வர போறவங்க மலேசியா குறித்து அறிந்துக்கணும். அங்க சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கு, அங்க என்ன பாஷை, அங்க என்ன கலாச்சாரம், அங்க ஜனங்க எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரி சாப்பாடு, அங்க என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு, இதெல்லாம் அவங்க கேட்டு புரிஞ்சுக்க விரும்பினாங்கன்னா அவங்க தேசத்திலே இருக்கிற மலேசியா எம்பசில அவங்க போய் அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்ப அங்க அந்த மலேசியா எம்பசில இருக்கிற அம்பாசடர்ஸ், அங்க இருக்கிற மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் நம்முடைய தேசத்தின் இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாக அவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாய் அல்லது அவங்களுக்கு எடுத்து போதிக்கிற நிலையில இருப்பாங்க. They are well trained, well equipped, well grounded in the culture of Malaysia, everything. So we can go to them, boldly and get all the information. அதே போல இன்னைக்கு நம்ம தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம், இந்த தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் இருக்கிறோம். எனவே நம்ம ராஜ்யத்தை நல்லா அறிந்து இருக்கும். எந்த ராஜ்யத்தில் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம், இந்த ராஜ்யம் எப்படி ஆபரேட் ஆகுது, இங்க என்ன மைண்ட் செட் இருக்கணும், இங்க என்ன கேரக்டர் ட்ரேட்ஸ் இருக்கணும், இங்க உள்ள கல்ச்சர் எப்படி, இங்க எது ஏற்றுக்கொள்ளப்படும், எது ஏற்றுக்கொள்ளப்படாது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதை நம்ம நன்றாக அறிந்தால்தான் பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு ஒளியாக, உப்பாக தேவ ராஜ்யத்தை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஓகே, நம்ம அதற்கு நல்ல ஒரு பிரதிநிதியாக இருக்க முடியும். ஆமென். சோ ஆண்டவர் அவருடைய உபதேசத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஆவியில இளமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆங்கிலத்துல நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, blessed are the poor in the spirit. blessed அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலி மத்தியூ இதை எந்த ஒரு செட்டப்ல நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்னா, எப்படி மோசே மலைமேட்டு மேல போய் 10 கட்டளையை வாங்கிட்டு வந்தாரோ அதே போல இந்த மலை பிரசங்கத்தை தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வர பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியமாக வாழுகின்ற விதியாக, முறைகளாக நமக்கு கொடுக்கிறாப்புல அவர் ஒரு செட்டப்பாக நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ நமக்கு நல்லாவே தெரியும், பழைய உடன்படிக்கையில மல்கியா புஸ்தகத்துல கடைசி வசனம் எப்படி முடியுதுன்னா சாபத்துல முடிகிறது. ஓகே, கேர்ஸ்ல முடிகிறது. சோ எனவே மத்தியூ இதை நமக்கு இந்த காரியத்தை ஓபன் பண்ணும் பொழுது மலை பிரசங்கத்துல பிளஸட்ல ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை சாபத்துல முடியுது, புதிய உடன்படிக்கை தேவ ராஜ்யமோ ஆசீர்வாதத்துல தொடங்குன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். சோ இட்ஸ் a great thing. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லப்பட்டிருக்கு, blessed are those who mourn. அதாவது blessed shall we be அப்படின்னு போடல, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு போடல, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம்னு போடுது. சோ இதுல என்ன ஒரு உற்சாகமான காரியம் அப்படின்னா, இதை இப்பவே இந்த ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கலாம். This is not something futuristic, it is for now. இப்ப அதனால்தான் blessed are those, blessed shall be அல்ல, blessed are those. இப்ப யாரெல்லாம் இங்க சொல்லப்படுகிற இந்த குணாதேசங்களுக்குள்ள கட்டப்படுகிறோமோ இப்ப இங்க நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, praise the Lord. So இது some
ஃபவுண்டேஷன் நமக்கு இந்த பாடத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு சில அஸ்திபாரங்கள். ஸோ இந்த இந்த கண்ணோட்டத்தோடு நம்ம போகும்போது நமக்கு இந்த பாடங்கள் நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஓகே, இங்க சொல்லப்பட்டிருக்கு முதலாவது காரியம். ஓகே, முதலாவது காரியம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆமென். இது பாருங்க, இது அற்புதமான ஒரு காரியம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். எந்த சமயமும் எந்த மதமும் எந்த பக்திக்கு உட்பட்ட காரியமும் இப்படி ஆரம்பிக்காது. அதாவது ஆவியில எளிமை உள்ளவர்கள், blessed are those who are poor in the spirit. ஆமென். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று யாருமே எந்த சமயமே ஆரம்பித்ததே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சோ இது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. தேவ ராஜ்யத்துக்குள்ள அஸ்திபாரமாகவே இருக்கிறது என்ன தெரியுங்களா? ஆவியிலே எளிமையாக இருப்பது. ஆமென். ஆவியிலே எளிமையா இருக்கு. ஆவியிலே எளிமையா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? What is it to say blessed are those who are poor in the spirit? ஓகே, சோ நம்ம என்ன தவறா புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா, ஆவியில எளிமை உள்ளவன் அப்படின்னு சொல்லும் போது அவன் முக்கியம் இல்லாதவன், அவன் தகுதி இல்லாதவன், ஓகே, அவன் புறக்கணிக்கப்பட்டவன், அதை சொல்ல வரவில்லை. ஓகே, நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஐம் இன்சிக்னிஃபிகன்ட், ஐம் யூஸ்லெஸ், ஐம் அன்வர்தி, இது அதை சொல்லல. கடவுள் ஒருவரையும் அவ்விதமாக தகுதி இல்லாதவனாக பிரயோஜனம் இல்லாதவனாக பார்ப்பதே கிடையாது. காரணம் அவர் எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். அப்ப ஆவியில எளிமை உள்ளவனா என்னன்னா, நம்ம என்ன உணரணும் அப்படின்னா, தேவனே நான் ஆவியில திவாலா இருக்கிறேன், அதாவது பேங்கராப்பா இருக்கிறேன். தேவனே நான் மகா பாவியா இருக்கிறேன். இந்த பாவத்தில இருந்து, இந்த பாவத்தினுடைய பாதிப்புல இருந்து என்னை காப்பாற்றக்கூடிய எந்த காரியமும் சத்துவமும் சக்தியும் திறமையும் பக்தியும் எனக்கு இல்லை ஆண்டவரே. என்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, உங்கள் இடத்திற்கு வந்து பக்தியாக செலுத்துவதற்கும், உங்க இடத்திற்கு நான் வருவதற்கும், உங்களை தொழுது கொள்ளுவதற்கும், உங்கள் இடத்துல இருந்து பெறுவதற்கும் என் இடத்துல ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நான் ஒட்டு மொத்தத்துக்கு உள்ள எளிமை உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. I am totally bankrupt, Lord. I have got nothing to offer to myself. I got nothing to offer to others, let alone to offer anything to you, God. I'm a total bankrupt person in my spirit, Lord. Amen. இங்க பாருங்க, இந்த நிலையை வந்து யாராகிலும் உணரலாம். கோடீஸ்வரன் உணரலாம், மிடில் மேன் உணரலாம், அல்லது பணம் குறைவு உள்ளவர்கள், படிப்பு குறைவு உள்ளவர்கள், படிப்பு அதிகம் உள்ளவர். பிகாஸ் இது வந்து வெளியே சொல்லல, இது உள்நிலைய பேசுது. ஆமென். இட் டாக்ஸ் அபவுட் அவர் இன்வர்ட் டிஸ்பொசிஷன். தேவனுக்கு முன்பதாக நாம் எவ்விதமாக வருகிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. எனவே தான் வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு வசனம், ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம் இருதயத்துல நொறுகொண்டவர்களாய் இருக்கிறோம். இந்த நொறுகொண்டு இருதயம் என்ன தெரியுங்களா? We are bankrupt in our spirit. நம்ம உடைந்து கிடக்கும். அதாவது பிரச்சனையில உடைஞ்சு போகல, யாரும் ஏமாத்தி உடைஞ்சு போகல, உறவுல தோல்வி அடைஞ்சு உடைஞ்சு போகல, இதனால உடைஞ்சு போகல. தேவன் பொறுத்தவரையிலும் நான் உள்ள இவ்வளவு மோசமா இருக்கிறேனே, இவ்வளவு பாவியா இருக்கிறேனே, இவ்வளவு அசுத்தம் உள்ளவனா இருக்கிறேனே, ஐயோ நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று உடைந்து நொறுங்கி கிடக்கிறவர்கள். பைபிள் சொல்லுது, அப்படியா பட்டவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கு. அல்லேலூயா. உள்ள தேவனை குறித்து, பாவத்தை குறித்து உடைந்து கிடக்கிறவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார். அதான் அது தாவீதோட ஜெபம். சங்கீதம் 51, ஆண்டவரே நொறுகொண்ட இருதயம் உடையவர்களை நீர் புறம்பே தள்ள மாட்டீர். You will never forsake them. அல்லேலூயா. ஆனாலும் நீர் அவர்களுக்கு சமீபமா இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சோ எனவே இந்த ஆவியில எளிமை உள்ளவன் என்று சொல்லும் பொழுது, தேவன்
பக்தி விஷயத்துல நம்ம ஏனோ பேங்க்ராப்பாக திவாலாக இருக்கு. we have got nothing to offer. நாம் நம்மளையும் காப்பாற்றக்கூடிய திறனை பலன் நமக்கு இல்லை. நம்ம ஒண்ணுமே செய்து கொள்ள முடியாது. அந்த நிலையில தான் தேவன் இடத்திலே நம்ம ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, வாட் a way to start. என்ன ஒரு உற்சாகமான ஒரு 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 வழி ஆரம்பிப்பதற்கு. ஆமென். அப்படின்னா எல்லாருமே ஆரம்பிக்கணும். பிரைஸ் காட். அப்படின்னா பாருங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள எல்லாருமே வரலாம். தேங்க் காட், அதுல ஆரம்பிச்சாரு ஆண்டவர். அதே இருதயத்துல சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவனுக்கு தேவ ராஜ்யம் என்று சொல்லியிருந்தாருன்னா முடிஞ்சது இருக்காத நம்ம எல்லாரும். அல்லேலூயா, ஆமென். வாழ்க்கையில நல்லா படித்தவன், வாழ்க்கையில பணக்காரன், அவன் பாக்கியவான், தேவராஜ்யம் அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா போச்சு. அல்லேலூயா. பட் தேங்க் காட், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல ஆண்டவர் தேவனே சொல்லுகிறார், ராஜாவே சொல்லுகிறார், ஆவில எளிமை உள்ளவன் நீங்க பாக்கியவான் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் காட். அதை கேட்கும் பொழுது பாவி இப்படி உணர்ந்து கொண்டு இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அதாவது கான்டெக்ஸ்ட நம்ம பார்க்கணும். அங்க யாரு ஆடியன்ஸ்னா, நாம சொன்னது போல யூதர்கள். பாருங்களேன், இந்த யூதர்கள்லாம் சில பேர் உண்மையிலேயே ஆண்டவரை தேடுகிற கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் அவரோட பாதத்துல உட்கார்ந்து இந்த மலைப்பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. சோ எனவே இப்படி கேட்கும் போது அவங்க இருதயத்துக்கு காதுக்கு எவ்வளவு இனிமையா இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆவியில எளிமை உள்ளவர் நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ஒரு உற்சாகமா இருந்திருக்கும். அல்லேலூயா, எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆமென். தேவராஜ்யம் அவர்களுக்கு உரியது அப்படி சொன்னோன்னு பாருங்க, கட்டாயமாக அங்க இருக்கிற இந்த பரிசியர்களுக்கு, வேதபாரர்களுக்கு, சதுசியர்களுக்கு, தாங்களை நீதிமான் என்று நினைத்து கொண்டிருக்கிற யூதர்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய அடியா இருந்திருக்கும். இது அவங்களுடைய எல்லா நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் அவங்களுடைய ஸ்தானத்துக்கும் மாறான ஒரு ஸ்டேட். ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க? பரிசியர்கள், சதுசியர்கள், வேதபாரர்கள் தங்களை நீதிமான் என்று நினைத்து கொண்டவர்கள் நினைத்தார்கள் தேவராஜ்யம் அவர்களுடையது நினைச்சு கொண்டிருந்தான். அவங்க தான் தேவராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள், தேவராஜ்யம் அவர்கள் இடத்துல தான் சீக்கிரம் வரப்போகிறது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஆண்டவர் அதுக்கு மாறாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறாரு, ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, பிரைஸ் காட். சோ பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில நம்ம எல்லாருமே நேச்சுரலி அப்படிதான் இருக்கிறோம். என்ன ஒண்ணு நாம் அதை பரிசுத்த ஆவி மூலமாக உணர்கிறது இல்லை. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உலகத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் அவங்க நல்லவன் நினைக்கிறாங்க. ஓகே, அவங்க தான தர்மம் செய்கிறதுனால, அவங்க சன்னியாசியா இருக்கிறதுனால, அவங்க பக்தியில வேகமா இருக்கிறதுனால அவங்க நல்லவன் நினைக்கிறாங்க, பக்திமான் நினைக்கிறாங்க. அவங்கனால அவங்களோட உள்நிலையை உண்மையாகவே பார்க்க முடியல. ஆமென். ஆனாலும் எல்லாருமே ஆக்சுவலி தேவனுக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை. நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம எல்லாரும் மோசமான பாவிகள். அதுதான் நமக்கு இருக்கு, வேற ஒண்ணுமே நமக்கு. ஆமென். சோ எனவே அங்க இருந்து நம்ம சூப்பராக ஆரம்பிக்கலாம். எனவே இந்த நிலைய நம்ம நமக்கே கொடுத்துக்கிறது ஒண்ணு அல்ல. ஓகே, ஓ ஆவில எளிமை உள்ள ஒரு பாக்கியவான் சொல்லிட்டாரு, எனவே இந்த நாள்ல இருந்து நான் வெறுக்க போகிறேன், இந்த நாள்ல இருந்து நான் என்னை மட்டுப்படுத்த போகிறேன், இந்த நாள்ல இருந்து நான் என்னை தகுதி இல்லாதவனா நினைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம தப்பாக இந்த வசனங்களை புரிஞ்சுக்க கூடாது. ஓகே, இதை படிக்கும் போது சில நேரத்துல கிறிஸ்தவர்கள் படிக்கும் போது ஆவியில எளிமை உள்ளவன் தான் பாக்கியவானா, அப்ப நான் இனிமேலுக்கு என்னை மட்டுப்படுத்திக்கிறேன், நான் இனிமேலுக்கு என்னை உதவாதவனை போல நினைச்சுக்கிறேன், நான் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாதவன் அப்படின்னு. இது தப்புங்க. இதை சொல்ல வர்ற. அல்லேலூயா. இது நம்ம இப்படி நம்மளை போட்டு தாக்கி கொள்ற மட்டுப்படுத்துற விஷயம் அல்ல. ஆமென். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிச்சம் கொடுத்து நம்மளுடைய நிலையை பார்க்க வைப்பது. அல்லேலூயா, ஆமென். இப்ப ஆண்டவர் ஒரு இடத்துல பேதுரு இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்கிறாங்க, ஒண்ணு மாட்டுல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வலது புறம் ஆழத்துக்கு வீசுங்கன்னு. அப்ப பாருங்க, அந்த வலைய வீசின உடனே மீன்களை ஏராளமா பிடிக்கிறான். ஓகே, வலை கிளியத்தக்கதாக, படகு அமர்ந்து போகத்தக்கதாக பிடிக்கிறார். அப்ப பாருங்க, அந்த நேரத்துல பேதுரு தன்னுடைய உள்நிலையை பார்க்கிறார். அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவங்க ஒரு இரவு முழுவதும் போட்டு ஒண்ணுமே அகப்படல. ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை பார்த்து அவர் தன்னோட உள்நிலையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவரே என்கிட்ட வராதிங்க என்றார், என்னை விட்டு தூரம் போயிருங்க, நான் ஒரு பாவின்றார். இதுதாங்க அந்த பேதுரு உணர்றாரு, ஆண்டவரே நான் ஆவியில இளமை உள்ளவன், ஆவியில போரா இருக்கிற ஆண்டவரே,
பாருங்க, அந்த ஒரு ஆக்ட் மூலமாக ஆவியானவர் அவருடைய உள்ளத்தை தொட்டு அவர் உள்ளத்தை பார்க்க வைத்தார். சொல்றாரு, ஆண்டவர் என் கிட்ட வராதீங்க, நான் பாவி அப்படின்னு சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு, இல்ல நீ பயப்படாத, என் பின்னால வா, இனி நான் உன்னைய மனுஷன் பிடிக்கிறவனாக மாத்துகிறேன். அல்லேலூயா. சோ எனவே பிரியமானவர்களே, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நல்ல மனதில் வைத்துக்குங்க. எனி பர்சன், யாராகிலும் உன்னதமான தேவனோடு கூட நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறதுக்கு வாசலுக்குள்ள நம்ம காலை வைக்கணும் அப்படின்னா, தேங்க் காட், அதனுடைய குவாலிபிகேஷன் என்னன்னா, அதனுடைய ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஆவியில பேங்கரப்பா இருக்கு. நம்மளோட பாஷையில சொல்ல போனா பரீட்சையில மொத்தமா ஃபெயில் பண்ணிருக்கு. அப்ப நமக்கு தேவராஜ்யத்துல நுழைவு கிடைக்கும். இதுதான் பாருங்க உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். உலகம் அப்படி ஏற்றுக்கொள்ளாது. உலகம் செக் பண்ணும், எவ்வளவு நீ சிறப்பா இருக்கிற, எவ்வளவு சூப்பரா இருக்கிற, எவ்வளவு தேடி இருக்கிற, அப்ப நீ உள்ள போ அப்படின்னு சொல்லணும். ஆனா தேவராஜ்யத்தில் நுழைவதற்கு நம்ம எல்லாத்துலயும் சோப்பு மார்க் எடுத்திருக்கணும். நம்ம எல்லாத்துலயும் ஃபெயில் பண்ணியிருந்தா தான் நமக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே, வாட் a way to start into the kingdom of God. நான் சொன்னது போல இத இந்த என்ன சொல்லுவோம், இந்த தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இது நாம சம்பாதிக்கிற ஒரு மேட்டர் கிடையாது. ஓகே, நம்முடைய பலத்தினால, பராக்கிரமத்தினால, நம்முடைய நற்கிரியினால, ஓகே, இவைகள்னால நம்ம சம்பாதிக்கிற மேட்டர் அல்ல. இது நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்முடைய நிலையை உணர்ந்து தேவ சமூகத்துல நம்ம அப்படியே தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும், நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது, இது தேவன் நமக்கு அற்புதமாய் பரிசுத்த ஆவி மூலமாய் புதிய பிறப்பை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இங்க 3 அதிகாரத்துல பேசிட்ட பிறகு நீங்க நல்லா கவனிங்களேன். இந்த மத்தேயு 5 4ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய சோதனை எல்லாம் இருக்குது, அவருடைய பேப்டிசம் எல்லாம் இருக்குது. அங்கிட்டு அவருடைய ஜீனியாலஜி, அப்புறம் அவருடைய பிறப்பு, ஓகே, அப்புறம் கொஞ்சம் அவருடைய வளர்ப்பு, அப்ப அவருடைய ஞானஸ்தானம், அப்புறம் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெறுதல், அப்புறம் வனாந்தரத்துல சோதிக்கப்படுகிறார், அப்புறம் தேவ வல்லமையில வர்றார். வந்த உடனே ஓப்பனிங் 5ஆம் அதிகாரம் 6, 7 இந்த பியாட்டிட்யூட்ஸ பேசுகிறார். ஓகே, அப்ப நீங்க கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்க அவருடைய உபதேசம் நீங்க மார்க்ல, லூக்கா, யோவான்லாம் நீங்க படிங்களேன். இந்த 3 தான் மையப்படுத்தி இருக்கும். இந்த 3 அதிகாரத்துல அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்கிறத நீங்க 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 கண்டுகொள்ள முடியும். ஆமென். சோ இயேசு அவரோட ஊழிய நாட்கள்ல நீங்க பாருங்க, அவர் இடத்துல குஷ்டரோகி வருகிறார்கள், பாவத்துல இருந்தவர்கள் வருகிறார்கள், விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டவர்கள், வேசிகள், இவங்க எல்லாம் வருகிறாங்க. ஆமென். அப்ப அவங்க வரும்போது பாருங்க, இந்த ஆண்டவருக்கு இருந்த இந்த பரிசேயர்கள் மேல இருந்த ஒரு பிரச்சனை தெரியுங்களா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பார்வர்கள், அவர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உள்நிலையை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர் அவங்களை கண்டித்தார். ஓகே, நீங்க வெளிப்புறத்தின் பாத்திரத்தை கழுவிட்டீங்க, ஆனா உள் பாத்திரமோ அது அசுத்தமா இருக்குன்னு சொன்னார். உள்ள உண்மையாகவே நீங்க மோசமா இருக்கிறீங்க, அசுத்தமா இருக்கிறீங்க. பொருள் ஆசை, பண இச்சை, இப்படி பல காரியத்துல உள்ள நிரம்பி இருக்குங்க. வெளியே மாத்திர பாத்திரத்தை நீங்க கழுவி இருக்கீங்க. எனவே நீங்க மக்களுக்கு நீங்க ரொம்ப பரிசுத்தமா உங்களை காட்டுகிறீங்க. எனவே நீங்க மாயக்காரரே என்று ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரேன்னு சொல்றாரு. பிகாஸ் அவங்க உள்ள ஆண்டவருடைய வெளிச்சம் வந்தாலும் கூட அவங்க எக்ரி பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் உள்ள பேங்க்ராப்பா இருக்கிறேன், ஆமா ஆண்டவரேன்னு எக்ரி பண்ணிருந்தாங்கன்னா ஆண்டவர் ரட்சித்திருப்பாரு. ஆனா அவங்க எக்ரி பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க நியாயப்படுத்தி பேசுறாங்க. ஓகே, இவங்களுக்காகத்தான் ஆண்டவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டியதா இருந்தது. நான் பாவிகளே, நீதிமான்கள் அல்ல பாவிகளே ரட்சிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாருங்க நீதிமான் உண்டு? ரோமர் 3 வாசிக்கும் போது ஒருத்தம் கூட நீதிமான் இல்லை. ஆமென். ஏன்னா இவங்க அப்படி தாங்களை நினைத்து கொண்டு இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் நீதிமான் ஆகிய உங்களை எல்லாம் ரட்சிக்க வரல, நான் பாவின்னு யாரு உணர்றானோ, இங்க சொன்னோம்ல, blessed is he who is poor in the spirit, யாரு ஆவியில எளிமையா இருக்கிறான்னு உணர்றானோ, உடஞ்சி இருக்கிறானோ, உள்ள அழுது கொண்டு இருக்கிறானோ, அவனை நான் தேடி வந்திருக்கேன்பா, அவனை ரட்சிக்க வந்திருக்கிறேன், அவனை ராஜ்யத்துக்குள் கொண்டு போக வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப எனவே இந்த ஜனங்கள் எல்லாம் பாருங்க, ப்ராஸ்டிடியூட் வரும்பொழுது ப்ராஸ்டிடியூட்டே தான் வர, அவன் ஏமாத்தல. ஓகே,
ஆயக்காரன் வருகிறான், வரி வாங்குறவன், ஓகே, குஷ்டரோகி, எல்லாம் பாவிகளும் அவங்க இருக்கிற வண்ணமாகவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாமே அவர் காலில் தான் விழுந்தார். இது வேசித்தனம் பண்றவளா இருக்கட்டும், குஷ்டரோகி பிடிச்சவனா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அவர் காலில் தான் விழுந்தாங்க. அல்லேலூயா. கால்களை உருகிறது வந்து என்ன தெரியுங்களா? இட்ஸ் an act of bankruptcy. நம்ம சொல்லுவோம்ல, அவன் காலில் உழுகுறையா விட்டுருன்னு சொல்றோம்ல, வேற வழி இல்ல, வேற வழியே இல்ல, ஒரே வழிதான் இருக்கும், காலில் உழுகுறையா. அந்த மாதிரி எல்லாம் வந்து காலில் உழுகுறாங்க பாருங்க. ஆண்டவரே நான் பாவின்னு. அவங்க என்னங்க பெற்றுக்கொண்டாங்க? ஆண்டவர் இடத்துல தேவ ராஜ்யத்தை, சுவிசேஷத்தை, தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வரப்பட்டாங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு அவங்க பாவிகளாக, வேசியாக, விபச்சாரக்காரனாக, ஆயக்காரனாக இல்ல, அவர்கள் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக உள்ள நியமிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ எனவே ஆவிலே எளிமையா இருக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைந்த பிறகு அவர்கள் தொடர்ந்து எளிமையாகவே இருக்கிறது இல்ல, அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருகிறார்கள். உடனடியாகவே அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆண்டவர் மாத்துறார். ஆமென். அவனோட உள்நிலை ஆண்டவர் மாத்துறார். உள்ள ஒரு புதிய பரப்பை கொடுத்து புதிய சிருஷ்டியாய் மாத்தி தேவனுடைய நீதியை அவங்களுக்கு ஆடையாக உடுத்தி, ரட்சிப்பை உடுத்தி, கிறிஸ்துவையே அவங்களுக்கு அழகான ரட்சிப்பின் ஆடையாய் உடுத்தி ஆண்டவர் அவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ இதான் என்ட்ரி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது காரியம். வாசிப்போம் 4ஆம் வசனம். மத்தேயு 5:4 வசனம் வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த துயரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை மூல பாஷையில பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட்டை பாவிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, இந்த துயரப்படுகிறவர்கள் எப்படி துயரப்படணும் அப்படின்னா, தாங்கள் நேசித்த ஒருவர் மரித்துட்டார்னா எப்படி துயரப்படுவார்களோ அந்த துயரத்தை இங்க ஆண்டவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது மறுபடியுமாக இதெல்லாம் வந்து பாருங்க இன்டர் கனெக்டட். இந்த சொல்லப்படுகிற இந்த நம்ம பார்க்க போகிற இந்த 12 வசனம், இந்த 12 வசனம் வந்து பி ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. அதாவது நம்ம இருக்க வேண்டிய மனப்பன்மை, the attitude that we must be in the kingdom of God. அதான் பி attitudes. தேவ ராஜ்யத்துல இருக்க வேண்டிய மனப்பன்மை, attitude. Okay, be attitude in the kingdom of God. இந்த 12ஆம் வசனம் வரையில நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கோர்த்து தான் இருக்குது. ஓகே, நீங்க ஒண்ணு அடைஞ்சு இன்னொன்னு அடையாம இருக்க முடியாது. ஒண்ணு இன்னொன்னு கொண்டு வரும், அது அடுத்ததை கொண்டு வரும். இப்படியே அது என்ன ஆகுது? ப்ரோக்ரஸ் ஆகும். அல்லேலூயா. இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இதுல ஓல் ப்ரோசஸ்குள்ள நம்ம கட்டாயமாக நடத்தப்படுவோம். அப்ப பாருங்க, ஆவியில எளிமை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? How to know that we are poor in the spirit? அவங்களுக்குள்ள என்ன வாசித்தோம்? துயரப்படுவாங்களா? துயரப்படுகிறவர்கள், அந்த துயரத்தை நம்ம பார்ப்போம். துயரப்படுகிற பாருங்க, ஒரு ஆள் மரித்துட்டார்னா அவங்க எப்படிங்க துயரப்படுவாங்க? அவங்க சாப்பிட மாட்டாங்க, மூஞ்சில சந்தோஷம் இருக்காது, அவங்க உடுத்தி கொள்ள மாட்டாங்க, அவங்க வந்து இந்த பொதுவான லைஃபுக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள செக்குலூட் பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து ஒதுக்கிடுவாங்க, அப்படியே அந்த துயரத்துல இருப்பாங்க. எனவே ஆண்டவர் சொல்றாரு துயரப்படுகிறவர்கள். அப்ப தங்களோட நிலையை உணர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரியான சிம்டமை காட்டுவாங்க. இந்த மாதிரியான சிம்டம். அவங்க போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு, பார்ட்டி பண்ணிக்கிட்டு, என்ஜாய் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்குள்ள நான் துயரமா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இட் இஸ் வெரி நேச்சுரல். அது ரொம்ப இயற்கையாக ஃப்ளோ ஆகும். பாருங்களேன், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். சோ மறுபடியுமாக இந்த துயரப்படுகிறதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் ஆரம்பத்துல சொன்னது போல குடும்பத்துல பெரிய பிரச்சனைங்க, பாஸ் பிரச்சனை கொடுக்குறாரு, வேலை போயிருச்சு, கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டேன், வியாதியில மாட்டிக்கிட்டேன்,
நம்பினவர்கள் மோசம் போக்கிட்டாங்க, அதனால துயரம் வந்துருச்சு. அந்த துயரத்தை இங்க பேசப்படவில்லை. அல்லேலூயா. இது இன் ரிகார்ட்ஸ் டு காட். தேவனுடைய ஸ்டாண்டர்ட், தேவன் எதிர்பார்க்கிற நீதி, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அவர்கிட்ட சேரணும்னா அவர் வச்சிருக்கிற அந்த விதிமுறைகள், இது பொறுத்தவரையிலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் துயரப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த துயரப்படுவது என்னத்தை காட்டுதுன்னா, லார்ட், ஐ ரியலி நீட் யூ, நீங்க எனக்கு வேணும். அல்லேலூயா. பாருங்க, சோ சேட் டு சே, இன்னைக்கு நம்ம துக்கத்தோட சொல்றோம், டுடே த சர்ச் இஸ் வெரி ஹாப்பி. யூனோ, சபை இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அல்லேலூயா. அதாவது கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா ஹாப்பியா இருந்துட்டா பரவாயில்ல. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள ஒழுங்கா இல்ல, கிறிஸ்துக்குள்ள இந்த விதிமுறைகளுக்குள்ள நல்ல ஒரு அஸ்திபாரத்துக்குள்ள இல்ல, இந்த மாதிரி கேரக்டர் ட்ரேட்ஸ் இல்ல, அந்த அடையாளம் இல்ல. பட் தே ஆர் வெரி ஹாப்பி. ஏன் ஹாப்பினா, அவங்களுக்கு பணம் இருந்தால் போதும், வசதி இருந்தால் போதும், படிப்பு இருந்தால் போதும், செல்வாக்கு இருந்தா போதும், ஐ எம் ஹாப்பின்றா. அல்லேலூயா. நமக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் இருந்து உள்ள இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், லவுடிக்கேயா சபையில, நீ பரிதாபமா இருக்கிறப்பா, நீ நீர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற, நீ குருடனா இருக்கிற, நீனும் நிர்வனமா இருக்கிற. அவங்க சொல்றாங்க, we are blessed, நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க நல்லா படிச்சுட்டோம், நல்லா வீட்டை வாங்கிட்டோம், நல்லா ஆசிரியமா இருக்கிறோம், எல்லாம் இருக்கிறோம். இங்க பாருங்க, அதை நான் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. அது இருந்து உள்ள இந்த நிலை இல்லைன்னா, கடவுளோட பார்வைக்கு நம்ம குருடா இருக்கிறோம், நீர்பாக்கியம் உள்ளவர்களாய், நிறுவனம் உள்ளவர்களாய், பரிதாபிக்கப்படக்கூடியவர்களாய் இருக்கும். So we can have this, but we won't be useful, fruitful, productive for the kingdom of God. தேவ ராஜ்யத்திற்கு நம்ம பயன் உள்ளவர்களா இருக்க மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, கடைசியில நம்ம அப்புறம் பார்ப்போம். நான் இப்பயே சொல்லிடுறேன், தேவ ராஜ்யம் குடிப்பும் புஷிப்பும் அல்ல. என்னத்தை குடிப்போம், என்னத்தை புஷிப்போம், என்னத்தை உடுத்துவோம், எவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்வோம், இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா தேவ ராஜ்யம் அது இல்லையா. தேவராஜ்யம் முதலாவது நீதியின் வாழ்க்கையில, சமாதானத்துல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்துல, தேவ வல்லமையில இருக்கிறது. ஆமென். Because now the kingdom has to do more spiritual. ஆமென். இப்ப தேவராஜ்யம் ஆவியின் நிலையில இருக்கிறது. ஆமென். So that is more important. அப்ப துயரப்படுகிறவர்கள் அவங்களோட வாழ்க்கையை பார்க்கும் போது ஒரு காரியம் அங்க பார்க்க முடியும். இதத்தான் 2 கொரிந்தியர் 7:10 வாசிப்போம். பவுல் இந்த துயரத்தை தான் சொல்றார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகின்றது. அல்லேலூயா. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகின்றது. பாருங்க, அப்ப 2 விதமான துக்கம் இருக்கு. தேவனுக்கு ஏற்ற துக்கம். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிற அந்த வாழ்வு என்கிட்ட இல்ல, அந்த நீதி இல்ல, அந்த பரிசுத்தம் இல்ல. அல்லேலூயா. அந்த ஸ்டாண்டர்ட் இல்ல ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், பேங்க்ராப்பா இருக்கிறேன் என்ற அந்த துக்கம். இந்த துக்கம் என்ன செய்யுது? நம்மள மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்தும், தேவனுக்கு ஏதுவாக நடத்தும். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆனாலும் லௌகீக துக்கம் என்ன தெரியுங்களா? உலக பிரகாரமான துக்கம். ஐயோ, இன்னும் வீட்டை வாங்கலையே, இன்னும் காடியை வாங்கலையே, இன்னும் பேங்க்ல இவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்கலையே, இன்னும் அவங்கள மாதிரி அதை அடையலையே, இதை அடையலைன்னு சொல்லி அந்த துக்கம் நமக்கு அதிகமா இருக்குமே, ஆனால் அது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணத்துக்கு கொண்டு போயிடும். லௌகீக துக்கம் மரணத்தை உண்டு பண்ணும். தெய்வீக துக்கம் தான் மனம் திரும்புதலை நமக்கு உண்டு பண்ணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு வேர்ட் கொடுக்கிறாரு பாருங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள். ஆமென். they will be comforted. இதுல ஒரு அற்புதம் என்ன தெரியுங்களா? நம்ம துயரப்படுகிறோம், நம்ம நிலையை பார்த்து துயரப்படுகிறோம். ஆண்டவரே, இப்படி எல்லாம் இருக்கிறனே, என்ன ஆண்டவரே பண்ணுவேன்னு. ஆமென். என்னால இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது, என்னால இதை அடைய முடியாத. கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு பாருங்க. துயரப்படுகிறவர் நீங்க துயரப்படுங்க போதும், அதான் உங்க வேலை. நீங்க பாக்கியவான், நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். அப்படின்னு தெரியுமா? நீங்க துயரப்பட்டு உங்களுக்குள்ள எதை நீங்க கதறி அழுகிறீர்களோ
அதை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு தருவேன். I will give it to you. அல்லேலூயா. நம்ம போய் அதை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம போய் மோதி மன்றாடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியான் மூலமா நாம் அதை பெறுகிறோம். இன்னைக்கு பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவருடைய அளவில்லாத கிருபையை பெற்று இருக்கிறோம். அவருடைய நீதியை ஈவாக பெற்று இருக்கிறோம். ஈவு கிஃப்ட். அல்லேலூயா. We have received abundance of grace. யாருங்க ரிசீவ் பண்ணது? இந்த ஆவியில எளிமை உள்ளவர்கள், இந்த துயரமாயிருக்கிறவர்கள், உடஞ்சி கிடக்கிறவர்கள். என்ன ஆண்டவரே நான் பண்ணுவேன் என்று அப்படியே தரக்குப்புற உளுந்து கலக்கிறவர்களுக்கு என்ன தெரியுமா ஆண்டு கொடுத்தாரு? அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொல்ல என்ன தெரியுமா கொடுத்தாரு? அளவில்லாத கிருபையும் நீதியை ஈவாய் நமக்கு கொடுத்து கிறிஸ்துவுடனே கூட ஜீவன்ல ஆளுகை செய்யும்படி நம்மள ராஜாக்களை ஆசாரிகளை எழுப்பி மேல உட்கார வைத்திருக்கிறாரு. அது தாங்க அவர் சொன்ன ஆறுதல் பெறுவார்கள். அல்லேலூயா. ஆமென். என்ன ஒரு ரட்சிப்பு நாம் பெற்றிருக்கிறோம். எப்படியாப்பட்ட ஒரு ராஜ்யத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமென். சோ துயரப்படுகிறவர்கள் நாம நிச்சயமாய் ஆறுதல் படுவோம். இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளே, நீங்க என்ன துயரப்படுறீங்க? ஸ்பிரிச்சுவலி நீங்க என்ன துயரப்படுறீங்க? ஆண்டவரே, என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படி இருக்க ஆண்டவரே, உங்களுக்கு மெய்யாகவே அந்த துயரம் துக்கம் இருக்குமே ஆனால், எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்றேன் ஊழியக்காரர்களே, தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். God will give it to you. அந்த துயரம் போதும், கர்த்தர் உங்களை அதுல உருவாக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க சொல்லப்படுகிற இந்த பி ஆட்டிட்யூட், இந்த ராஜ்யத்தின் விதிமுறைகள் நாமாய் முட்டி மோதி சம்பாதிக்கிறது ஒண்ணு அல்ல. இது தேவனாய் ஈவாய் பரிசுத்த ஆவி மூலமாய் நமக்குள் உருவாக்குறது ஒன்று. அல்லேலூயா. பட் நமக்கு என்ன இருக்கணும்? அந்த துக்கம் இருக்கணும், அந்த துயரம் இருக்கணுங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கேட்கத்தாங்க சொன்னாரு, தட்டத்தான் சொன்னாரு, ஆமென், தேடத்தான் சொன்னாங்க. இதை மட்டும் நீங்க செய்யுங்கன்றார். ஆவியில் எளிமையாக இருங்க, துயரப்படுங்க. அல்லேலூயா. தட்டுங்க, ஆமென், தேடுங்க, கேளுங்க, உங்களுக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நான் என் சபையை கட்டுவேன். அவர் கட்டுவார். பிரியமானவர்கள், டோன்ட் வரி. கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ எனவே இது நமக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அடுத்து இந்த மீக் ஆர் கான்கரர்ஸ். நம்ம நோட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா sorrow brings joy. அதை நான் பேசிட்டேன். இப்ப மீக் ஆர் தி கான்கரர்ஸ். the meek are the conquerors. வாசிப்போமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்க பாருங்க பிரியமானவர்களே, ஆவியிலே எளிமையாக நம்ம உணரும் பொழுது, இந்த தேவனை குறித்ததான தெய்வீக துக்கத்தோடு நம்ம துயரப்படும் பொழுது, அது நமக்குள்ள என்ன ஒரு குணத்தை நம்ம உருவாக்கும்? சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்மளை மாற்றும். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு யாராவது சாந்த குணம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நடைமுறைகளிலே, அவர்கள் பிறரோடு கூட ஐக்கியப்படுகிற விதங்களிலே, அவர்கள் மற்றவர்களை கையாளுகின்ற விதங்களிலே நீங்க சாந்தத்தை பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள தேவ துக்கம் இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஆண்டவரே, நான் இன்னும் சரியா தேரலப்பா, நான் இன்னும் சரியா மாறலப்பா, எவ்வளவோ விஷயம் நான் அப்படியே இருக்கிறேனே அப்பான்னு ஒரு துக்கத்தோடு அவங்க வாழ்றாங்க. அப்படி அந்த துக்கத்தோடு வாழ்கிறவர்களுக்குள்ளாக இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு நல்ல தன்மை என்ன தெரியுங்களா? அவங்க எல்லா நேரத்திலும் சாந்தமா இருப்பாங்க, பெருமையா இருக்க மாட்டாங்க, சாந்தமா இருப்பாங்க. இந்த துக்கம் உள்ளவர்கள், தெய்வீக துக்கம் உள்ளவர்கள் பெருமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அது எழும்பவே முடியாது. என்னைக்கு இந்த தெய்வீக துக்கத்தை இழந்து நான் சரியாகிட்டேன், நான் தேறிட்டேன், அவனோட நான் பெட்டர், இவங்களோட நான் பெட்டர் நினைக்கிறோமோ, அன்றைக்கு நாம் பெருமையில உலக ஆரம்பி, அன்றைக்குதான் ஆபத்து. யோசி. ஆனா அந்த தெய்வீக துக்கம் இருக்கிற வரையிலும் ஆமென், நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும். ஆண்டவர் அதற்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னத்தங்க உலகத்தையே சுகந்தரிப்பார்களாம். அற்புதம். உலகத்தையே சுகந்தரிப்பார்கள். இந்த சாந்த குணம் என்று சொல்லும் பொழுது
அது என்ன சொல்ல வரல அப்படின்னா, பயந்தவர்களை சொல்ல வரல. ஓகே, பயந்தவர்களை சொல்ல வரல. இந்த கொட்ட குனிந்து கொண்டே இருக்கிறோமே அந்த நிலைய சொல்ல வரல. இந்த சாந்த குணம் என்று சொல்லும் பொழுது, மீக் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் பலவீனமானவர்கள், லோ செல்ஃப் எஸ்டீம் உள்ளவங்க, தாழ்மையான மனப்பான்மை உள்ளவங்க. ஓகே, அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரெக்டர் ட்ரேட் இது அல்ல, ஒரு குணதேசம் இது அல்ல. இப்ப நீங்க சாந்த குணம் அப்படின்னு நீங்க அப்படின்னா என்ன பாஸ்டர் நீங்க கத்துக்கொள்ள விரும்புறீங்கன்னா, சரியான ஆளு ஏசப்பாவை பாருங்க. அவர் சொல்றாரு, என்னிடத்துல கத்துக்கொள்ளுங்க, நான் ஆவியில சாந்தமும் இல்மையும் தாழ்மையுமா இருக்கிறேன். ஐ எம் மீக்ன்றாரு, ஜென்டல் ஹம்பிள்ன்றாரு. இந்த மீக்கானவர், இப்ப நான் சொன்ன மாதிரி அவர் தலையில எல்லாரும் கொட்ட விட்டாரா? அவர் பயந்த சுபாவம் உள்ளவரா இருந்தாரா? லோ செல்ஃப் எஸ்டீம் உள்ளவரா இருந்தாரா? யாராகிலும் அவரை பூலி பண்ணலாமா? சாந்தமா இருந்துட்டா அவங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம இழுத்து கொண்டே இருப்பாங்க, நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைங்க. தட்ஸ் நாட் வாட் திஸ் மீக்னஸ் இஸ் ஆல் அபவுட். ஆனா ஆண்டு சொல்றாரு, நான் ஆவியில சாந்தமா இருக்கிறேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறவர்கள். அவர்களுக்கும் கோபம் வரும், அவர்களுக்கும் சில காரியங்கள் எழும்பும். ஆனாலும் அவர்கள் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பார்கள். அவருடைய பலத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பார்கள். இப்ப பாருங்க, ஆண்டவர் இப்ப ஒரு இடத்துல யோவானும் யாக்கோப்பும் இந்த சமரியா பட்டணத்துல அவங்க போகும்போது, சமரியா பட்டணத்தார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தார்கள். உடனே யோவானும் யாக்கோப்பும் அதை பார்த்து கோபம் கொண்டு ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்க அக்கினியை வர வைத்து அவர்களை இப்பொழுது எரிச்சு போட்டுடலாமான்னு கேட்கிறாங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்றார். பாருங்க, ஆக்சுவலி ஆண்டவர் நினைத்தார்னா அவருடைய கைகள்ல தாங்க இருக்கு. ஒரு நொடி பொழுதுல அவரால் அதை செய்ய முடியும். பட் இஸ் கீப்பிங் எவ்ரிதிங் இன் கண்ட்ரோல். சாந்த குணம் உள்ளவர்கள்னால அது இது செய்ய முடியாதுன்னு இல்லைங்க, செய்ய முடியும். ஆனாலும் அவர்கள் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பார். இப்ப ஒரு ஆள் பாருங்க, சில நேரத்துல யாரோ கேள்வி கேட்கிறாங்க ஏசப்பாட்ட. ஓகே, விவாகரத்தை குறித்து கேட்கிறாங்க, வரி கட்டலாமான்னு கேட்கிறாங்க, ஒரு ஸ்திரிய பாவத்துல பிடித்து இவளை கல் அடிக்கலாமா, கல் அடிக்க கூடாதா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்னமோ கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், ஞானத்துக்கு அதிபதி, ஞானமானவே இருக்கிறாரு, எல்லாம் ஐஸ்வர்யமானவர். இவர் நினைத்திருந்தார்னா இவங்களெல்லாம் இல்லாமலே ஆகியிருக்க முடியும். ஆனா அந்த மாதிரி நிலையில இவருடைய ஞானத்தையும் இவருடைய பலத்தையும் சத்துவத்தையும் வல்லமையும் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார் பார். ஆமென். அங்க வேண்டிய தக்கதாக மாத்திரம் ரிவீல் பண்றார். ஓகே, வேண்டிய தக்கதாக மாத்திரம் ரிவீல் பண்றார். He was not showing his muscle, he was not showing his power. எல்லாம் அவர் காட்டல. He kept it in control. அதான் meekness. Keeping our strength in control. நம்ம பலத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பது, அதுதான் சாந்த குணம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடியவர்கள். ஆமென். இந்த காரியம் ஆவியின் கனியில நம்ம வாசிக்கிறோம். ஓகே, சாந்தம் உள்ளவர்கள், அந்த ஆவியின் கனியில சாந்தம், அப்புறம் இச்சை அடக்கம், அல்லேலூயா, செல்ஃப் கண்ட்ரோல். ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல், அது எப்படி இச்சை அடக்கம்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க தெரியல. அது அப்படியே இங்கிலீஷ்ல சொன்னா லஸ் கண்ட்ரோல் வந்துடும். இது செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது நமக்கு இருக்கிற பலத்தை எல்லாவற்றையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற நிலைதான் ஆவியில சாந்தம் உள்ளவர்கள். அப்படியாப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னு ஆண்டு வாக்கு கொடுத்திருக்காரு, அவர்கள் பூமியை ஆள்கை செய்வார்கள். Only those who are able to keep things in control will be able to inherit the earth. ஆமென். அவங்களோட பலத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாதவர்கள், அவர்கள் உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. They cannot inherit. அல்லேலூயா. இப்ப அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுங்களா? யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது யாக்கோப்பு இந்த நாவு அடக்கத்தை பத்தி பேசுறாரு பார். controlling the tongue பத்தி பேசுறார். Those who are able to control their tongue, okay, they are meek people.
அவங்கனால நீ பேசுற என்னாலும் பேச முடியும், பட் நான் பேச போகிறது இல்லை. I'm going to keep it in control. உனக்கு தான் கேள்வி கேட்க முடியுமா, உனக்கு தான் அப்படி பேச முடியுமா? எனக்கும் பேச முடியும், எனக்கு எவ்வளவோ ஞானம் இருக்கு, இவ்வளவு வேத அறிவு எனக்கும் இருக்கு, ஆனா நான் பேச போகிறது அல்ல. இப்ப பிலாத்து முன்னுக்கு சொல்லப்பட்டு ஆண்டவர் வாயை திறக்கலையா? பிரதான ஆசாரியன் விசாரிக்கும் பொழுது அவர் வாயை திறக்கல. ஒரு சில நேரத்துல மாத்திரம் உறுதிப்படுத்துவதற்காக 2 வார்த்தைகளை சொல்லுகிறார், மற்றபடி அவர் வாயை திறக்கல. அவருக்கு என்ன ஞானம் இல்லையா? அவருக்கு என்ன வசனம் இல்லையா? ஆமே. பட் he kept everything in control. சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நம்ம எது தேவையோ அதை மாத்திரம் பேசுகிறது, எது தேவையோ அதை மாத்திரம் வெளிப்படுத்துகிறது, எது தேவையோ அதை மாத்திரம் செய்கிறது. அதுதான் சாந்தம். இப்ப போய் பெத்தாடா கோலத்துல வியாதிஸ்தர்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தான் நல்ல கவனமா கேளுங்க. அவர் போய் ஒருவனை மாத்திரம் 38 வருஷமாய் நடக்க முடியாம இருந்த ஒரு திமிருவார்காரனை மாத்திரம் அவரு சுகப்படுத்திக்கிட்டு அவர் போகிறாரு. அது சாந்தங்க, அதான் சாந்தம், ஆவியில சாந்தம் உள்ளது. Okay, meek, he is meek. He could have healed everybody, but because he is meek, he only healed one person whom the Father wanted to heal. Amen. So இதான் சாந்த குணம் உள்ளவர்கள். எனவே அதை நம்ம தப்பாக நினைச்சுக்க கூடாது. சாந்த குணம் வருவனா லோ மன தாழ்மையா இருக்கு, அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம், மன தாழ்மை உள்ளவர்கள் கொட்டை குஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்க பயந்தாங்கோலிங்க, அப்படி இல்லைங்க. அது அல்லேலூயா. அவங்க ஆக்சுவலி பலக்கார ஆக்சுவலி they are the one who really possess through strength. அவங்களுக்கு தான் உண்மையான ஸ்ட்ரெங்க் இருக்குது. அல்லேலூயா. They are able to control themselves. Okay. அதோட கூட கடைசியாக இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். மீக். இப்ப பாருங்க, சில வேளையில நம்ம படித்து பெரிய பட்டதாரியா இருக்கலாம், நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பிசினஸ் மேனா நம்ம இருக்கலாம், நம்ம கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஓகே, நம்ம சிலத்தை டத்தோவா இருக்கலாம், தன்ஸ்ரீயா இருக்கலாம், ஏன் ஒரு மினிஸ்டரா கூட இருக்கலாம். உலக பிரகாரமான நம்ம ஸ்டேட்டஸ் ரொம்ப மேல இருக்கும். ஆனாலும் தேவனுக்குள்ள இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் அதிகாரங்களுக்கு அடங்கி இருப்பார், சர்ச் தலைமைத்துவத்துக்கு அடங்கி இருப்பார், பாஸ்டருக்கு அடங்கி இருப்பார்கள். அவர்களுடைய உலக பிரகாரமான ஸ்டேட்டஸை கொண்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாசி பண்ண பாக்குறது, அத்தாரிட்டேட்டிவா இருக்க பாக்குறது, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. they will submit. அதான் சாந்த குணம். இயேசு கிறிஸ்து பாருங்க எப்படி பிதாவுக்கு சப்மிட் பண்றாரு. அல்லேலூயா. சப்மிட் பண்றார். யோவான் ஸ்தான இடத்துல ஞானஸ்தானம் பெற போகிறார். அல்லேலூயா. நீங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், எல்லா நீதி நிறைவேற அப்படி செய்வோம் என்று எப்படி சப்மிட் பண்றாரு பாருங்க. எல்லா நீதிக்கு எப்படி சப்மிட் பண்றாரு. அவர் தேவகுமாரன். யோவான் அதை தடுக்கிறாரு. நீங்க என்கிட்ட ஞானஸ்தானம் பெற வர்றீங்களா, நாளை உங்களுக்கு நீங்களே எனக்கு கொடுக்கணும்ன்ற. இல்ல யோவான், இப்ப நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும், எல்லா நீதியும் நிறைவேற. இதுதான் மீக்னஸ், இதுதான் சாந்த குணம். அவர்கள் என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். அல்லேலூயா. we don't boast, we are not prideful. அகந்தையாக பெருமையாக நம்ம இருக்க மாட்டோம். அல்லேலூயா. even though we know more, even though we have more, we will still submit to our authority. நம்முடைய அதிகாரங்களுக்கு நம்ம அடங்கி இருப்போம். இதுதான் சாந்த குணம். இப்படியாப்பட்டவர்கள் ஆண்டு சொல்றாரு, அவர்கள் பூமி ஆளுகை செய்வார். அல்லேலூயா. ஆமென். God will give them great authority, great power. Okay, then we move on. அடுத்த காரியத்துல பாத்தீங்கன்னா, the hungry will be filled. அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். நீதி மேல பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமென். பிரைஸ் காட். இப்ப பொதுவாகவே நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அதிகமாக மற்ற விஷயத்து மேல பசிதாகம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். சில நேரத்துல அது ஊழியமா இருக்கிறது, சில நேரத்துல அது அபிஷேகமா இருக்கிறது, சில நேரத்துல அது ஆசீர்வாதமா இருக்கிறது, சில நேரத்துல அது பதவியாக இருக்கிறது. ஓகே, சோ ரொம்ப விஷயத்து மேல நம்ம பசிதாகமா இருக்கிறோம். நான் ஊழியம், அபிஷேகம், ஆசீர்வாதம்,
நல்ல ஒரு பதவியில இருந்து ஊழியம் செய்வது, இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா எவிடென்ஷியலி, அதாவது ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக அதிகபட்சமாகவே இந்த நீதியை குறித்ததான பசி தாகம் நமக்கு எதை பார்க்கிலும் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அது இருந்து கொண்டிருக்கும். ஏன் அது அவசியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்படி இந்த இயற்கையில நமக்கு பசியும் தாகமும் அது நல்ல ஒரு காரியமா இருக்கிறதோ, அதே போல நீதி மேல பசிதாகமா இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது நல்ல ஒரு சுகமான ஒரு நிலை, நல்ல ஒரு நிலை அது. அல்லேலூயா. எப்படி பசிதாகம், இயற்கையில பசிதாகம் நம்மை நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையில வைக்கமோ, நமக்கு பசிதாகம் எடுத்தா தான் நம்ம உணவை சாப்பிட்டு நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமா வாழலாம். அதே போல நீதியிலே பசிதாகம் உள்ளவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கலாம். ஆமென். நீங்க நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை என்ன செக் பண்ணோம்னா, நீதி மேல எனக்கு உண்மையிலேயே பசி இருக்கா, தாகம் இருக்கா? நீதி. அல்லேலூயா. என்னோட உறவுகளிலே, என்னுடைய வேலையில, என்னோட சபையில, என்னோட ஊழியத்துல நீதியாக நான் இருக்க எனக்கு தாகம் இருக்கா? அப்படி ஒரு தாகம் நமக்கு அவ்வப்போதும் தேவ கிருபையில பரிசுத்த ஆவி மூலமா இருந்து கொண்டே இருந்தால், பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிச்சயமாய் சுகமாய் இருக்கும். அது வியாதிப்பட்டு போக வாய்ப்பு இல்லை. அது சுகமா இருக்கும், அது சுகம் அடையும், அது பலன் அடையும், அது தேரும், அது வளர்ச்சி அடையும். எனவே தான் நீதி மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமென். சோ இதை நம்ம செக் பண்ண வேண்டும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதி மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிரப்பப்படுவார்களாம். சரி, அந்த வாங்கை நம்போலிதா இருக்கிறது, அதை வாய்க்க பண்ணுவது தேவனுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. God will make it happen. விசேஷமாக இந்த நீதி மேல நமக்கு தாகம், பசி தாகம் ஏன் இருக்கணும் தெரியுங்களா? அதான் நம்முடைய டிரைவிங் ஃபோர்ஸ் ஆயிரும். ஜபத்துக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் வேத வாசிப்புக்கும் ஆண்டோடைய காரியங்களுக்கும் நம்மளை புஷ் பண்ணக்கூடிய என்ன தெரியுங்களா? இந்த உள்ள நீதியை குறித்து பசிதாகமாய் நம்ம இருக்கணும். ஒரு பசி இருக்கணும், ஒரு தாகம் இருக்கும். தாவீது சொல்றாரு, மான்கள் நீருடைய வாஞ்சிப்பது போல தேவனே என் ஆத்துமா உமக்காக கதறுகின்றது. அல்லேலூயா. அதனால்தான் அந்த மனிதன் அத்தனை சங்கீதங்களை எழுதினார், அற்புதமான சங்கீதங்களை எழுதினார். அதனால தான் பாருங்க, அந்த மனிதன் தேவனுடைய மகிமையை பார்த்தாரு. தாவீது பாருங்க, பழைய உடன்படிக்கை மனிதன், அவர் புதிய உடன்படிக்கைக்குள்ள வாழ்ந்தவரா இருக்கிறார். அவரை கொண்டு ஆண்டவர் சிலுவையை குறித்து பேசியிருக்கிறார். புதிய உடன்படிக்கை அவர் தான் சொன்னாரு பாருங்க, எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ பாக்கியவான்கள், எவருடைய பாவம் அவர்களிடத்துல கேட்கப்படாதோ பாக்கியவான்கள் என்று தாவீது அப்படியே எழுதினாரு. அவன் ஏன் தெரியுங்களா? அவருக்கு எப்பொழுதுமே தேவன் மேல ஒரு தாகம். Hallelujah. So to have hunger and thirst for righteousness is very good, because that will become our driving force to grow in God. Hallelujah. அது நல்ல ஒரு காரியமாக இருக்கும். இந்த இந்த பசி தாகம் என்று சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் போது அங்க பவுல் ஒரு காரியம் சொல்றாரு. உங்களை எல்லாரையும் நான் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு பெயருவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன். சர்ப்பம் எப்படிங்க ஏவாளை வஞ்சிச்சுச்சு? வேற ஒரு ஆசையை கொடுத்துச்சு. ஆமென். இந்த பழத்தை சாப்பிட்டால் உனக்கு ஞானம் வரும், இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ கடவுளை போல இருக்கலாம், இந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லி அங்க பைபிள போட்டிருக்க. அவங்க அதுல ஆசைப்பட்டாங்க. they desired போட்டு desire, அவங்க ஆசைப்பட்டாங்க, அது நிமித்தம் விழுந்தாரு. சோ அப்ப பவுல் அதான் பயந்து இருக்கிறார். ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா, I am afraid that your heart will be divided ன்னு போட்டிருக்கு. ஒரே புருஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தாகித்து ஏக்கத்தோடு வாழ வேண்டிய நீங்க உங்க இருதயம் வஞ்சிக்கப்பட்டு வேற ஏதாவது ஆசைப்பட்டு போயிருவீங்களோ நான் பயந்து இருக்கிறேன்.
உலகத்து பின்னால ஓடிடுவீங்களோ, பணத்து பின்னால ஓடிடுவீங்களோ, ஆஸ்தி பின்னால ஓடிடுவீங்களோன்னு நான் பயந்து இருக்கிறேன்ற. ஆமென். சோ எனவே இதை நம்ம எல்லாரும் செக் பண்ணணும். இந்த பசிதாகம் இருக்கா? ஆண்டவரே எனக்கு ஹங்கர் இருக்கா? ஆமென். இப்ப சில நேரத்துல இந்த நீதியை குறித்து பசிதாகமே இல்லாமல் எனக்கு ஊழியத்து மேல தாகம் இருக்குன்னா அது ஆழமா சோதிக்கணும். ஏன் எனக்கு ஊழியத்து மேல இவ்வளவு தாகம்? இந்த நீதி மேல பசிதாகம் இல்லாம நானு ஆண்டவரே என்னை வல்லமையாய் பயன்படுத்துங்கன்னு எனக்கு தாகம் அது மாத்திரம் இருந்துச்சுன்னா அது சோதிக்கணும். மேபி அது ராங் மோட்டிஃபா இருக்கலாம், தவறான காரணமாக அல்டீரிய மோட்டிஃபா இருக்கலாம். பட் மற்ற ஆசைகளை, அதாவது கிறிஸ்துக்குள்ள ஊழியம் இப்படி எல்லாம் மற்றதெல்லாம் தூண்டக்கூடியது இந்த தாகமா தான் இருக்கும். இந்த ஹங்கர், இந்த தேர்ஸ்ட் தான் மற்ற ஹங்கரையும் மற்ற தேர்ஸ்டையும் பரப்பிக்கணும். நீதி மேல பசி தாகம் தான் மற்ற தாகங்களை, பசிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அல்லேலூயா. இது இல்லாத பட்சத்துல அது இருந்துச்சுன்னா அதை நம்ம எல்லாரும் பரிசோதிக்கணும். அல்லேலூயா. Praise God. So அவர்கள் திருப்தி அடைவார். ஆமென். They will be filled. ஆண்டவர் நம்மை அவிதமாய் நடத்த வல்லவராக இருக்கு. பொதுவாகவே இந்த நீதியிலே பசிதாகம் உள்ளவர்கள் அவங்க என்ன விரும்புவாங்க அப்படின்னா, என்னோட நேச்சர் ரைச்சஸா இருக்கணும், உள்ள என் சாயல் உள்நிலை எனக்கு நீதியா இருக்கணும்னு விரும்புவாங்க. நீதி மேல பசிதாகம் உள்ளவர்கள் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, ஆண்டவரை நான் இன்னும் சுத்திகரிக்கப்படணும், நான் இன்னும் நான் இப்ப இந்த நீதி மேல பசிதாகம் என்று சொல்ற இந்த விஷயத்த கொஞ்சம் பிரேக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் உடைச்சு காட்டுறேன். ஓகே, என்ன நம்ம வாஞ்சிப்போம் அப்படின்னா, ஆண்டவரை நான் இன்னும் சுத்திகரிக்கப்படணும்ப்பா, நான் இன்னும் பரிசுத்தமா மாறணும்ப்பா அப்படின்னு தாகம். அல்லேலூயா. தேவனுடைய நீதியில தொடர்ந்து நான் வளரணும், தேவனுடைய நீதியில நான் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு தாகம் இருக்கு. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த தேவ நீதியை உலக மத்தியில நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென். உலகத்தாருக்கு நம்ம இதை வெளிப்படுத்தணும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த தாகம் இருந்து கொண்டே இருக்கு. ஆமென். சோ திஸ் வில் டாமினேட். இது ஒட்டுமொத்தத்துக்கு அவங்க வாழ்க்கையை நடத்தக்கூடியதா இருக்கும். ஆமென். அந்த வாஞ்சை. சோ எனவே ஆண்டு சொல்றாரு, நீங்க நிரப்பப்படுவீங்க. ஆமென். அவரு பூமியில இருக்கும் போது ஒரு பிரதான அழைப்பு கொடுத்துட்டாரு பாருங்க, தாகமா இருக்கிற எல்லாரும் என்னிடத்திற்கு வாங்க, அல்லேலூயா, நான் உங்க தாகத்தை தீர்க்கிறேன்ட்டார். அப்ப இந்த மாதிரி நீதி மேல பசிதாகம் நமக்கு இருக்கா? பரிசுத்தத்தின் மேல, அல்லேலூயா, சுத்திகரிப்பு மேல, தேவனுக்கிட்ட என்ன சேரணும் இருக்கா? ஆண்டவர் அதை நிரப்புவார், கவலைப்படாதீங்க, ஒரு அற்புதமா நடத்துவார். இப்ப நம்ம சீக்கிரமாக அடுத்த காரியம், the merciful obtain mercy. Okay, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். சோ பாருங்க, இது நாம சொன்னது போல இது ஒண்ணு பிறப்பிக்கும். ஆவியில எளிமை உள்ளவர்கள் துயரப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். துயரப்படுகிறவர்கள், அல்லேலூயா, சாந்தம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். சாந்தம் உள்ளவர்கள் எப்பொழுதும் ஆவியில நீதியை குறித்ததான, பரிசுத்தத்தை குறித்ததான, சுத்திகரிப்பு குறித்ததான, தேவனை குறித்ததான ஒரு பசிதாகம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அந்த மாதிரி பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் பொதுவாகவே இரக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். நம்ம நீங்க என்ன படிக்கிறோம் பிரியமானவர்களே? தேவ ராஜ்யத்துல இருக்கிற கலாச்சாரம், இதெல்லாம் விதிமுறைகள், மனப்பன்மைகள், சுபாவங்கள். ஆமென். இதுதான் தேவ ராஜ்யத்துல நம்மள புரோஜனமாக, கனி கொடுக்கக்கூடியதாக, அவருக்கு சிறந்த பிரதிநிதிகளாக நம்மள எழுப்பி பயன்படுத்த போகின்றது. ஆமென். So we will receive, blessed are the merciful, for they will obtain mercy. Amen. So ஆரம்பத்துல பார்த்தது போல தேவ ராஜ்யத்துல இருக்கக்கூடிய, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அடையாளம், நம்ம இரக்கம் உள்ளவர்களாயிருக்கும். இந்த இரக்கம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, பலவீனமா இருக்கிறவர்கள், ஆவியில இருக்கிறவர்களுக்கு அவர்கள் அந்த இரக்கத்தை காட்டுகிறவர்களா இருப்பார்கள். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ரஸ் நடந்துருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். ஆமென்.
சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இதெல்லாம் உள்நிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா blessed are the merciful, இரக்கம் காட்டுகிறவர். அப்படின்னா இரக்கம் உள்ள வந்துருச்சு. இரக்கம் வந்துருச்சு. ஆமென். இரக்கம் வந்துருச்சு. எனவே இப்ப நம்ம என்ன செய்யறோமா? இரக்கம் காட்டுகிறோம். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு எப்படி இன்னொன்னு நமக்குள்ள உருவாக்குது பாருங்களேன். இப்ப நம்ம இரக்கம் உள்ளவர்களா ஆகிட்டு blessed are the merciful. Blessed are those who thirst for mercy, to be merciful. அப்படி சொல்லல. Blessed are the merciful. அவங்க பாக்கியவான். For they will obtain more mercy from God. Hallelujah. So அப்ப நம்ம என்ன ஒரு நிலைக்கு வந்துட்டோம்? பலவீனமான சகோதர சகோதரி மத்தியில, பலவீனமான பிள்ளைகள், கணவன் மனைவி மத்தியில, விசுவாசி மத்தியில நம்ம இரக்கம் காட்டுவர்களாய் காணப்படும். ஆமென். இந்த இரக்கம் உள்ளவர்கள் ஏன் பாக்கியவான்கள் தெரியுங்களா? They will not be quick to judge. They will not be quick to criticize. They will not be quick to condemn. They will not be quick to set aside. சீக்கிரமாக கண்டனப்படுத்த, சீக்கிரமாக குற்றம் சாட்ட, சீக்கிரமாக நியாயம் தீர்க்க, சீக்கிரமாக தள்ளி ஒதுக்கம் பண்ணவே மாட்டார்கள். அல்லேலூயா. நம்ம தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். ஆமென். பைபிள்ல போட்டிருக்கு rich in mercy. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல God who is rich in mercy. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். அதனால தான் அவர் ஒருவரையும் தள்ளுவதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒருவரையும் தள்ளுதுன்னு இல்லைங்க. நம்மளா ஓடி போயிட்டாதான். அவர் தள்ளுவதே கிடையாது. ஆமென். அவர் அவளை இரக்கம். எனவே இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா பாக்கியவான்கள்? அவர்கள் சீக்கிரமா நியாயந்திருக்க மாட்டார்கள், சீக்கிரமா குற்றம் சாட்ட மாட்டார்கள், சீக்கிரமா கண்டனத்துக்குள் போட மாட்டார்கள், சீக்கிரமா வெட்டி விட மாட்டார்கள், ஒதுக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் பாக்கியவான். ஆமென். இந்த இரக்கம் உள்ளவர்கள் யாரை தேடுவார்கள் அப்படின்னா, யாரெல்லாம் சோர்ந்து இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உடைஞ்சி இருக்கிறாங்களோ அவங்களை தேடி ஆறுதல் படுத்துவார்கள். ஆமென். அதனாலதான் இரக்கம் உள்ளவர்கள் அதிகமாய் சபையில சபை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த இரக்கம் உள்ளவர்கள் சீக்கிரமாய் மன்னிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, உடைந்த உறவுகளை கட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். அதாவது பாருங்க, தேவன் தேவன் சில வேளையில பாருங்க, இந்த கட்டகுமாரன் காணா போயிட்டான்னு சொல்ற காட்டிலும் அவன் அப்பாவோட ஆஸ்தி எல்லாம் புடிங்கிட்டு போயிட்டான்ல. ஆமென். அப்ப அவன் திருப்பி வரும் பொழுது அவங்க அப்பா என்ன சொல்றாரு பாருங்க, அவன் மேல ரொம்ப இரக்கம் காட்டுறாருங்க. அவங்க அப்பா ரொம்ப இரக்கம் காட்டுறாரு. ஆனா அந்த மூத்த சகோதரன் இரக்கம் காட்ட முடியல. அவன் கடுப்பாயிட்டான். அவன் கண்டனப்படுத்த காத்திருக்கிறான். அவன் இவனை தள்ளி விட காத்திருக்கிறான். அவனை நியாயம் தீர்க்க காத்திருக்கிறான். அவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, அவங்க அப்பா இவனை தண்டிக்கணும். இவனை தண்டிக்க இடத்துல இவனுக்கு இவ்வளவு இரக்கம் காட்டுறாரேன்னு சொல்லி அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த பாட்டிக்கு கொண்டாட்டத்துக்கு அவன் வரவும் இல்லை. அவங்க அப்பா இரக்கம் காட்டுறாரு. அப்ப அவங்க அப்பா என்னத்தம்மா சொன்னாரு? அவங்க அப்பா சொல்றாரு, இவன் அதாவது அவன் சொல்றான், அவன் மூத்த மகன் என்ன சொல்றான், இவன் போயிட்டு பாவத்துல வாழ்ந்து வேசித்தனத்துல பண்ணி இன்னும் பயங்கரமாக வாழ்க்கையை கரப்படுத்தி தீட்டுப்படுத்தி செய்யக்கூடாத பாவத்துல செஞ்சு சொத்தை அழிச்சிட்டு வந்திருக்கான். இவனுக்கு இவ்வளவு கொண்டாடுறீங்கன்னு அப்படி சொல்றான். ஆனா அவங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? டேய், இவன் காணா போனான்டா, இப்ப திருப்பி கிடைச்சிட்டான் அப்படின்ற. டேய், இவன் செத்து போயிட்டான்டா, இப்ப திருப்பி உயிரோடு வந்துட்டான் அப்படின்ற. அல்லேலூயா. அவன் சொன்ன லாங்குவேஜ அப்பா பயன்படுத்தல. அப்பா பயன்படுத்துற லாங்குவேஜ பாருங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பிரியமானவர்களே, நான் சொன்னல, இரக்கம் காட்டுகிறவர்கள் மன்னிப்பார்கள், உடைந்த உறவுகளை கட்டுவார்கள். அப்ப சபையில யாராவது பாவம் பண்ணிட்டாங்கன்னா, யாராவது பின்மாற்றமா போயிட்டாங்கன்னா, நம்ம போய் அவங்களை கொண்டைம் பண்ண மாட்டோம். நம்ம போய் அவங்களை வீணா பண்ணுவோம், இப்படிலாம் பண்ணிட்டான், எப்படிலாம் பார்த்தோம், அப்படி பேச மாட்டாங்க. அவனுக்கு இரக்கம் காட்டுவோம். பாவம், அவன் சூழ்நிலை என்னவோ, அவனுடைய பலவீனம் என்னவோ, எதுனால இப்படி போனான்னு பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம இரக்கம் காட்டி அவனை காப்பாத்ததான். அல்லேலூயா. அதனால்தான் இந்த இரக்கம் காட்டுகிறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த சுபாவம் தேவன் நமக்குள்ள நிச்சயமாய் கட்டி தேவராஜ்யத்தில் இருக்க. தேவராஜ்யத்துல இரக்கம் தாங்க. தேவராஜ்யத்துல என்னங்க ஐஸ்வர்யமா இருக்கு? இரக்கம். நம் தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இப்படி சொல்லாங்க, வாட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் காட்ஸ் கிங்டம்? mercy. ஆமென். love, righteousness, peace, joy.
இதாங்க கல்ச்சரு. ஆமென். அங்க ஜட்ஜ்மெண்ட், கிரிட்டிசிசம், கான்டாமினேஷன், தள்ளி இதெல்லாம் இல்லைங்க. அங்க முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தான் பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் உனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க, எனக்கு வேண்டாம்னு ஓடினா தான் உண்டு. தேவ ராஜ்யம் விடவே விடாது. அதனால்தான் 100ல 1 காணா போயிட்டாலும் தேவ ராஜ்யம் தேடிக்கிட்டு போகுது. 99 விட்டுட்டு 1 தேடிக்கிட்டு போறோம். அதான் இங்க தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரம். 1 போனா போகட்டும், இது எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது, 99 இருக்கு, அதை பார்த்துக்கலாம்னு பேசுற ராஜ்யம் நம்ம ராஜ்யம் அல்ல. அது உலக ராஜ்யம். 99 இருக்கு, 1 போனா போகட்டையா அப்படின்னு சொல்ற ராஜ்யம் நம்ம ராஜ்யம் அல்ல, நம்ம கலாச்சாரம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். So we will be merciful, we will forgive. அது மாத்திரமல்ல, இந்த இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவாங்க. ஏன் தெரியுங்களா? அழிஞ்சு போகிற ஆத்மா மேல இரக்கம் உள்ளவர்களா இருப்பார். ஆமென். ரொம்ப இரக்கம் உள்ளவர்களா இருப்பார். பிரைஸ் காட். ஆத்மா அழிஞ்சு போகுதே அப்படின்னு அந்த இரக்கத்தோடு போய் அவர்கள் அவங்க இடத்துல சுவிசேஷத்தை சொல்லுவார். இவரு தாவீது பாருங்க, பழைய உடன்படிக்கையிலே பயங்கரம். இப்ப வாசித்தோம்ல, இரக்கம் காட்டுகிற பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். தேவன் இடத்திலிருந்து பயங்கர இரக்கத்தை பெற்றவர் ஒருவர் பழைய உடன்படிக்கையில தாவீது ராஜா. அவர் பயங்கரமான இரக்கத்தை தேவன் இடத்துல பெற்றுக்கொண்டார். நீங்க தாவீது ராஜாவை கட்டாயம் படிச்சிருப்பீங்க. அவரோட காரியத்தை பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவராக இருந்தார். சவுல் மீது இரக்கம் காமித்தார். சவுலுடைய பிள்ளைகள் மீது இரக்கம் காமித்தார். ஒரு முறை அப்னர் ஜோவாப் மூலமாக அநியாயமாக கொலை செய்யும் பொழுது, அப்னர் ஒரு காலத்துல தாவீதுக்கு விரோதமாக இருந்தவன் தான். ஆனால் அவர் அழுதார், புலம்பினார், ஒரு 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 மரண பாடலே பாடினார். இஸ் a very soft hearted man. அதனால்தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து, இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் சொன்னார். என் இருதயத்து போலவே இருக்கிறவன் ஒருவன், சீக்கிரம் இறங்குகிறவன், சீக்கிரம் மனம் இறங்குகிறவன், சீக்கிரம் மன்னிக்கிறவன். அல்லேலூயா. சோ எனவே தாவீது தேவன் இடத்திலிருந்து அதிகமான இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்ம இரக்கம் காட்டும் பொழுது தேவன் இடத்திலிருந்து அளவில்லாத இரக்கத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஆமென். பிரைஸ் காட். அடுத்து நம்ம கடந்து போவோம் சீக்கிரமாக. Blessed are the pure in heart, for they shall see God. ஓகே, அடுத்த வசனம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆமென். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதுல ஒரு 3 காரியம் இருக்கு. சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அதோட நீங்க அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, 9ஆம் காரியத்தை பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கர்ஸ் இருக்கும், சமாதானம் பண்றவர்கள். அது இருக்கட்டும். இப்ப இந்த 3 காரியமும், சமாதானம் பண்றவர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள், தேவனை தரிசிப்பார்கள். இந்த 3 காரியம். ஓகே, pure in heart, peacemakers, they will see God. இந்த 3 காரியத்தை ஒரே வசனத்துல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அதை எடுத்தவங்க வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அடுத்து, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. காரியத்தை சமாதானமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, கர்த்தரை தரிசிப்பீங்க. இங்க சுத்த இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். அடுத்த காரியமே சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவ பிள்ளை என்று எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. சோ நம்ம இதை பார்ப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பயந்துடக்கூடாது. எப்படா என் இருதயத்தை சுத்தப்படுத்துறதுன்னு. ஆமென். நம்ம இருதயத்துல அவபோதம் ஏதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது. ஆமென். ஆனா இங்க என்ன பொருள் அப்படின்னா, blessed are those who are pure அப்படின்னு சொல்லும் பொழுது, சிம்பிளி சொல்ல போனா ஒரே வாஞ்சை, ஒரே ஆசை உடையவர்கள். ஆமென். அன்டிவைடட் டிவோஷன் டு காட் சொல்லுது. அல்லேலூயா. இப்ப யாக்கோப்புல வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இருமாப்பாய் இருக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒன்னத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. டபுள் மைண்டட் பர்சன் will not receive anything from the Lord போட்டிருக்கு. டபுள் மைண்டட் அப்படின்னா டிவைடட்.
கடவுளும் வேணும் பிளஸ் இதுவும் வேணும். கடவுள் மேலே ஆசை இருக்கு, இது மேலேயும் ஆசை இருக்கு. ஆண்டு சொல்லிட்டாரு தெளிவா, 2 எஜமானங்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. அவர் என்ன சொல்லிட்டாரு? உன் முழு இருதயத்தோடு, எப்படிங்க? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உன் கர்த்தராகிய தேவன் மேல நீ அன்பு கூறுவாயாகன்ட்டார். சோ அதாவது God wants us to have single heart. ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, blessed are those who have single eyesight. பார்வை சரியா இருக்கிறவன் சரிதம் முழுவதும் வெளிச்சமா இருக்கு. Those whose sight are single அப்படின்னு போட்டிருக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். Those whose eyes are single, their whole body will be full of light. அதாவது ஒரே வாஞ்சை. தாவீது சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நான் ஒன்னதான் கேட்கிறப்பா, ஒன்னே ஒண்ணுதான் நான் வாஞ்சிக்கிறேன். அது என்னன்னா உங்களுடைய பிரகாரங்களை அமர்ந்து, வாசல் அமர்ந்து உங்க மகிமையை தரிசிக்கணும், உங்க அழகை தரிசிக்கணும்பான்ற. அதுதான் அதுக்கு ஒரே ஆசை. ஆமென். மார்த்தாலே நீ பல காரியங்களை குறித்து கவலைப்படுற. எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு ஊழியம் செய்யணும், என்னை நல்லா கவனிக்கணும், ஓகே, என் தேவையை சந்திக்கணும் அப்படின்னு ஊழிய காரியத்துல தான் நீ பல காரியத்துல நீ ஆசையா இருக்கிற. ஆனா தேவையானது எத்தனைங்க? ஒண்ணுதான். So God wants us to have single heart. இதைத்தான் நாம சொன்ன 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, கற்புள்ள கன்னிகளாக ஒரே புருஷனாக கிறிஸ்துவுக்கு நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க பயந்து இருக்கிறேன். ஒரே புருஷன், நமக்கு வேற புருஷனை வந்துடக்கூடாது. ஆமென். கள்ள புருஷன்லாம் வந்துடக்கூடாது. இப்ப பழைய ஏற்பாடுல பாருங்க, ஆண்டவர் ஏசுறாரு, நீ அங்கங்க பல லவ்வர்ஸோட ஓடிட்ட, எத்தனை புருஷனோட ஓடிட்ட, அங்க வேசித்தனம் பண்ற, மேட்டு மேல பண்ற, அங்கங்கெல்லாம் வேசித்தனம் பண்ற, என்னை விட்டுட்டு போயிட்டேன்ற. அந்த மாதிரி நமக்கு வேற ஆசைகள் வந்துடக்கூடாது. பாம்பு தந்திரமாய் வஞ்சித்து நமக்கு வேற ஆசை கொடுத்துடக்கூடாது. இப்ப இயேசு வந்து கொடுக்குது பாருங்க, ஒரே தடவை என்னை பணிந்து கொள், இந்த ராஜ்யமெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுது. இயேசுக்கு ஒரு ஆசைத்தான், அப்பா சித்தத்தை செய்து முடிக்கணும், அப்பாவை மகிமைப்படுத்தணும், அப்பாவை பிரியப்படுத்தணும். ஒரே லெக்கில் இருக்கிறாரு. இவன் வந்து ஒரு ஆஃபர் பண்றான், ஒரே வாட்டி என்னை பணிந்து கொள்ளு, இங்க பாரு இவ்வளவு ராஜ்யத்தை அவனுக்கு கொடுக்குறேன். இது நம்ம ஹார்ட்டை டிவைட் பண்ண பாக்குறது. ஆமென். சோ ஆண்டவர் என்ன விரும்புறாரு தெரியுங்களா? சிங்கிள் ஹார்ட். மெய்யாகவே நம்ம இந்த வாஞ்சை இருக்கும் போது, ஆவியான இடத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியா நமக்கு இதை உருவாக்கி கொடுப்பாரு. அல்லேலூயா. என்ன உருவாக்கி கொடுப்பாரு? ஒரே ஆசைப்பா, எனக்கு இந்த வாழ்க்கையில ஒரு ஆசை தான் பாரு. ஆமென். அத உங்களை போல மாறணும், இன்னும் பரிசுத்தமா ஆகணும், உங்களை பிரியப்படுத்தணும்ப்பா, உங்களை இன்னும் அறியணும் அப்படின்னு உங்களை சார்ந்ததே மாத்திரம் எனக்கு ஆசையா இருக்கும் போது என்னத்தமா சொல்றாரு? சுத்த இருதயம் உள்ள அவங்க தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. It requires a single heart for us to be able to see or know God. அல்லேலூயா. இப்ப பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 இருந்து அப்படி வாசிக்கும் போது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே காணுங்கிறது போல அவருடைய சாயலை கண்டு அந்த சாயல்ல தாமே மகிமை மேல மகிமை அடைந்து பரிசுத்த ஆவி மூலமாய் மறுரூபம் அடையும். ஆமென். நம்ம எல்லாரும் திறந்த முகமாய் கண்ணாடியிலே காணுங்கிறது போல அந்த மகிமையை கண்டு. ஆமென். அப்ப கண்ணாடியில எத்தனை இமேஜை பாக்குறோம்? ஒரு இமேஜ் தான் பாக்குறோம். கண்ணாடியில போய் நீங்க ஒண்டி நின்றீங்கன்னா நீங்க ஒண்டிதான் தெரிவிங்க. ஒரு 2-3 பேரை போட்டு சேர்த்துக்கிட்டு நிப்பாட்டினீங்கன்னா, ஒரு 3 பேர் கொண்டு போனீங்கன்னா 3 பேர் தெரிவிங்க. 3 பேரை பார்த்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. அப்ப இருதயத்துல ஒரே ஆசை, ஒரே தேவன், ஒரே ஆசாப்பா, ஒரே வாஞ்சப்பா. அல்லேலூயா. அப்படி இருக்கும் போது நம்ம எல்லாரும் கண்ணாடியில காண்கிறது போல தேவனோட மகிமையை காண்போம், அவருடைய ரூபத்தை காண்போம், அவரோட மகிமையை காண்போம். ஆமென். அந்த சாயல மகிமை அடையும். இன்னைக்கு பாருங்க, ஏன் பாச எங்கனால காண முடியல? இதெல்லாம் வேற ஆசைலாம் உள்ள ஒரு வேலை இருக்கலாம். ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க சொல்லுங்க, உதவி பண்ண சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. Blessed are ye who are pure in heart, they will see God. ஆமென். இந்த see Godனா என்னன்னா, ஆண்டவரை இந்த கண்ணுல, நேச்சுரல் கண்ணுல பாக்குறது இல்ல. ஒருவேளை ஆண்டவர் அப்படி ஒரு கிருபை கொடுத்தாருன்னா அது அவருடைய சித்தம். பட் இது அதை சொல்ல, ஆவியின் கண்களிலே பாக்குறது, விசுவாசத்தின் கண்களிலே பாக்குறது. அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு இயற்கையிலே நீங்க ஆண்டவரை பார்ப்பீங்க. நேச்சர் இருக்குல்ல, இயற்கை இருக்குல்ல, அதுல தேவனை பார்க்கக்கூடிய, தேவனை அறியக்கூடிய கிருபை ஆண்டவர் அளிப்பார். வசனத்துல தேவனை பார்ப்பீங்க. வசனம் உங்களுக்கு வெளிச்சமாய் வரும், தேவனை வெளிப்படுத்தும், கிறிஸ்து வெளிப்படுத்தும். அல்லேலூயா. நம்முடைய சபை குடும்பத்துல நம்ம தேவனை பார்ப்போம், நம்முடைய ஊழியத்துல தேவனுடைய செயல்பாடை பார்ப்போம். அல்லேலூயா. இப்படி
ஃபெய்த்ல, ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நம்ம தேவனுடைய மகிமையை, தேவனுடைய செயலை, அவருடைய அழகை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். அதற்கு என்ன ரிக்வயரா? சிங்கிள் ஹார்ட், பியோர் இன் ஹார்ட். அல்லேலூயா. வேற ஆசை இருக்கக்கூடாது. ஆமென். சோ அது நம்ம ஏற்படுத்த முடியாதுங்க. நாட் இன் a million years. அது உங்களுக்கு எனக்கு தெரியும். நம்ம இருதயத்தை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்னாரு, இது மனுஷனால கூடாதுதான், ஆனாலும் தேவனால் அப்படி அல்ல, தேவனால் எல்லாமே. அல்லேலூயா. சோ இதை நம்ம கேட்போம். ஆண்டவர் நமக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாய் நிச்சயமாய் நம்ம இருதயத்தை சுத்திகரித்து, அங்க இருக்கிற இச்சையின் ஆசைகள், அங்க இருக்கிற பொருள் ஆசைகள், அங்க இருக்கிற எல்லா நரகலான விக்கிரங்கள், அங்க இருக்கிற பேராசை, இது எல்லாத்தையும் தேவன் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்து இருதயத்தை சிங்களா மாத்தி தேவனை அழகாய் தரிசிக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். சோ இப்ப சீக்கிரமாக நம்ம சொன்ன அந்த 9வது காரியத்துக்கு போவோம். நம்மளோட பாடத்துல பாத்தீங்கன்னா பீஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரெவல்யூஷன் போட்டிருக்கோம். அந்த வசனத்தை 9வது வசனத்தை வாசிப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. இது பாருங்க, சமாதானமா வாழ்கிறவர்களை பத்தி சொல்லல, சமாதானம் பண்ணுகிறவர்கள். Blessed are the peacemakers. ஆமென். இவர்கள், அதாவது முதலாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அதாவது இவர்கள் யார் அப்படின்னா, தங்களோட சொந்த வாழ்க்கையில முதலாவது சமாதானம் பண்ணுகிறவர்கள். யார் ரைட்டு யார் ராங்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க ரைட்டா இருந்து பிறர் ராங்கா இருந்தாலும் கூட இவங்க போய் சமாதானம் பண்ணுவார்கள். ஆமென். இவர்கள் தீமையை நன்மையிலே ஜெயிக்கிறவர்கள். இந்த சமாதானம் பண்ணவர்கள் யாரு? தீமையை நன்மையிலே ஜெயிக்கிறவர்கள். சமாதானத்தை உடைக்கிறவர்கள் அல்ல, இவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. சில நேரத்துல பாருங்க, சிலர் திடீரென்று பேசாம இருப்பார்கள், இவர்கள் போய் பேசுவார்கள். ஆமென். சிலர் திடீர்னு ஒதுங்கி இருப்பார்கள், இவர்கள் போய் ஐக்கியப்படுவார்கள். இவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அந்த மாதிரியான ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷனை உடைச்சு விடுகிறவர்கள். அவங்க பாக்குறாங்களா, ரியலைஸ் பண்ணுகிறாங்களா, இவங்களே போய் சமாதானம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆமென். சோ இதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அவங்க வாழ்க்கையில முதலாவது அதை செய்வாங்க, பிறர் வாழ்க்கையில அதை செய்வார்கள். பீஸ் மேக்கர்ஸ். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சில நேரத்துல குறை சொல்லுவாங்க. ஆமென். இந்த குறைய கேட்கிறவர்கள் இவர்கள் சைட் எடுக்க மாட்டாங்க. குறை சொல்லுகிறவர்கள் சைட் எடுக்க மாட்டாங்க, குறை சொல்லப்படுகிறவரோட சைட் எடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பாங்க. ஆமென். அதாவது இது எப்படி இந்த சீக்வன்ஸ் வருதுன்னு பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அந்த தன்மை, சமாதானம் பண்ணுகிற அந்த கிரேஸ், அந்த தன்மை, அந்த அந்த கேரக்டர் உள்ள உருவாகி இருக்கு பாருங்க. they are able to make peace. You see, இது ரொம்ப தேவை சபை மத்தியில. நமக்கு இது தேவை. ஆமென். சில நேரத்துல குறை சொல்லுவோம். பாஸ்டரை பத்தியோ, லீடர்ஸை பத்தியோ, வர்ஷிப் லீடரை பத்தியோ, சபை ஆராதனை பத்தியோ, பிரசங்கத்தை பத்தியோ, சாப்பாடை பத்தியோ, கேட்டனை பத்தியோ, ஊழியங்கள் ஏதாவது சில நேரத்தில் குறை சொல்லுவோம். இப்படி சொல்லும் பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவை. அவங்க கேட்டுட்டு அழகா சமாதானம் பண்ண, தீமை அழகா நன்மையாய் மாற்றுவார். சைட் எடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, இவர்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். ஆமென். இந்த பூமிக்கு சமாதானத்தின் சுவிசேஷம் மாத்திரம்தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும். உண்மையான சமாதானத்தை கொண்டு வர முடியும். இப்ப நம்ம பாக்குறதுலாம் உண்மையான சமாதானம் கிடையாது. ஆமென். இப்ப கூட இஸ்ரேல் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சமாதானம் ஒப்பந்தம் பண்ணுவார்கள். அது நிலைச்சு நிக்காது. அதெல்லாம் பின்னால வேற அல்டீரியர் மோட்டிவ் இருக்கிறது. சமாதான பிரபுவை யாரு ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்க தான் மெய்யான சமாதானத்துக்குள்ள வர முடியும். ஆமென். எனவே தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கலாச்சாரம் என்ன? நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் தட்? அதுக்கு மாறாக இருக்கிறது என்ன? ஒற்றுமையை உடைக்கிறவர்கள். ஒற்றுமையை உடைக்கிற காரியம் தேவ ராஜ்யத்தின் காரியம் அல்ல, அது பிசாசின் ராஜ்யத்தின் காரியம். ஓகே. சாத்தான் என்று சொன்னாவே அதோட அர்த்தம் குற்றம் சாட்டுகிறவர். ஆமென்.
இப்ப பாருங்க, நம்ம குற்றம் சாட்டுகிறவர்களா நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்கள் நம்ம ஆராய வேண்டும். குற்றம் சாட்டுகிறவர்களா, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களா, குற்றத்தை பெருசுபடுத்துகிறவர்களா, ஆமீன், அல்லது சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானத்தை நாடுகிறவர்கள். அல்லேலூயா. எனவே இந்த கேரக்டர் ட்ரேட்ஸ் தேவராஜ்யத்துல ஆவியானவர் நமக்குள்ள உருவாக்க வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப அவசியம். சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். யாருங்க பிரச்சனை கொடுக்கிறவருக்கு? பிசாசு தான் பிரச்சனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. தேவனோ ஒப்புருவாக்குறவர். God always reconciles. ஆமென். பிசாசு தான் பிரச்சனை கொடுக்கிறவன், பிசாசு தான் பிரிக்கிறவன், பிசாசு தான் கெடுக்கிறவன். அல்லேலூயா. அவன் தான் இந்த காரியங்களை பண்ணுவான். ஆனா தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நமக்கும் அதுக்கும் உடன்பாடு கிடையாது. நாமோ எந்த நேரமும் சமாதானம் பண்ணுகிறோம். No matter how serious the issue is, we will make peace. அந்த பலம் எங்க தெரியுங்களா வருது? It happens in our own life. நம்ம வாழ்க்கையில நம்ம அதை கடைபிடிக்கணும். யாரு தான் நமக்கு விரோதமா பேசிட்டோமே, நம்ம என்ன செய்வோம்? அதை போய் பழி வாங்க மாட்டோம், அதை எதிர்த்து நிக்க மாட்டோம், அதை ஒரு பிரச்சனையா எடுக்க மாட்டோம். நாமோ என்ன செய்வோம் தெரியுங்களா? சமாதானப்படும். அல்லேலூயா. We will go and make peace. எனவே சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாராம்? தேவ புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். They will be called as sons of God. Sons of God. எவ்வளவு பெரிய பாக்கியம். They are sons of God. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுங்க. We will come them. நம்ம அங்க வருவோம். Okay, maybe we are slowly coming. Okay, தட்டு தடுமாறி நம்ம வந்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. சார், நான் டக்குன்னு கோவப்பட்டுறேன், டக்குன்னு நியாயம் தீர்த்துறேன், டக்குன்னு ஏசி விடுறேன், வெட்டி விட்டுறேன். ஓகே, பரல, சோர்ந்து போகாதீங்க. ஜெபிப்போம். கடவுள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவார். ஒரு நேரம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் இதை மேற்கொள்ளுகிறவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நிச்சயமாய் நாம் மாறுவோம். அன்றைக்கு தேவ புத்திரர்கள் என்று நம்ம பெயர் நிச்சயமாய் எடுக்கும். We will become sons of God. Hallelujah. Amen. அப்பனா இப்ப நம்ம sons of God இல்லையா பாஸ்டர்? இப்பவே sons of God தான். ஆமென். ஆனா சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த என்னது ஒரு 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 விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்க கொடுக்கிறத நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிறர் நம்மளை பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க? இவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லுவோம். ஆமென். Because we promote peace. Okay, நம்ம பீஸ் தான் ப்ரோமோட் பண்றோம். So the world will know we are sons of God. Hallelujah. உலகத்துக்கு தெரியும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். காரணம் நம்ம சமாதானத்தை ப்ரோமோட் பண்ணுகிறவர்கள். ஆமென். இன்னொரு காரியம், இப்படி இதை கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். அவர்கள் தேவ புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப சில நேரத்துல பாருங்க, நம்ம ஆதி சபையில பார்க்கும் போது, இப்ப யூதா எழுதின நிருபங்களை வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் நிருபங்களை வாசிக்கும் பொழுது, பவுல் எழுதின ஒரு சில நிருபங்களை வாசிக்கும் போது என்ன நமக்கு தெரியுதுன்னா, கள்ள சகோதரர்கள் உள்ள நுழைந்து விடுகிறார். கள்ள சகோதரர்கள். அப்ப ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பல வருஷமாக அவங்க குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறாங்க, குறை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த சமாதானம் என்று சொல்ற மேட்டரே அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆராயும். அதற்காக தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தேவ பிள்ளை என்று புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். இப்ப இவங்க இதிலேயே இருக்கிறாங்களே, சமாதானத்துக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தூரமா இருக்குதே. பேசினா வெட்டு உண்டு துண்டு உண்டு, ஒண்ணு நீ போ இல்ல நான் போறேன் அப்படின்னே இருக்கிறாங்களே, பல வருஷம் ஆகியோனா. சோ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நம்ம இருக்கணும். So in a way God is helping us to identify the true between the false. Okay, ஆண்டவர் நமக்கு அடையாளம் கொள்ளத்தக்கதாக ஒரு கிருபை அளிக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர் உண்மையான தேவ புத்திரர்களாக அவர்கள் இருக்கிறார். ஆமென். Okay, now we move on. அடுத்த காரியம் நம்ம நோட்ஸ்ல, the persecuted are rewarded. துன்பப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். அதாவது அங்க ஒரு வேர்ட் ஆட் பண்றாரு பாருங்க, திருப்பி படிங்க சிஸ்டர். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆமென். 11 சேர்த்து வாசிச்சிருங்க சிஸ்டர்.
என் நிமித்தமும் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். சிஸ்டர். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். அப்ப இங்க பார்க்கும் போது பாருங்க, 2 காரணத்தினால நம்ம துன்பப்பட வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு நீதியின் நிமித்தம், இன்னொன்னு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிமித்தம் அல்லது அவருடைய சுவிசேஷ நிமித்தம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம நீதியில நடக்கும் பொழுது, இப்ப வேலை இடமா இருக்கட்டும், நம்முடைய நண்பர் மத்தியில இருக்கட்டும், நம்முடைய சமுதாயத்துல இருக்கட்டும், இன்னைக்கு பாருங்க, அநீதியானதுதான், அநியாயம்தான் மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கு. ஓகே, நான் ஒரு சமயத்துல, இது 1993 வருஷத்துல உள்ள கதை. 1993, 94. ஆமா. ஓகே, அப்ப நானு ஒரு லாயர் ஆபீஸுக்கு புதுசாக வேலைக்கு போறேன். ஒரு சாதாரண ஆபீஸ் பாயா தான் நான் போறேன். என்னோட வேலை என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டு, ரெஜிஸ்டர் லெட்டர்லாம் அந்த ரெஜிஸ்டர் பகுதியில கொடுத்துட்டு சாப் பண்ணிட்டு வர்றதுதான் என் வேலை. அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 2 வாட்டி போகணும். மத்தியானத்துல ஒரு வாட்டி போகணும், சாயங்காலம் ஒரு வாட்டி போகணும். எங்க ஆபீஸ் ஜலான் மேடன் துவாங்கு பிரதாமா காம்ப்ளெக்ஸ், உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு சில பேர் தெரியுமான்னு, கேரள இருக்கு. அதுக்கும் டயபூமி பெரிய ஆபீஸுக்கும் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை மோட்டார் பைக். சரிங்களா? ஸோ எனவே நான் என்ன பண்ணுவேன், அங்க இருக்கிற கிளாக்ஸ்க்குங்க அந்த லெட்டர்லாம் எழுதி ரெஜிஸ்டர்லாம் அந்த ரெஜிஸ்டர் புக்ல எழுதி கொடுப்பாங்க. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். அங்க கியூலாம் ஒன்றும் இருக்காது. ஆனா இதுக்கு முன்பதாக இந்த வேலையை செய்து கொண்டிருந்தவர், அவருக்கு இப்ப வேற வேலை ஆபீஸ்ல கொடுத்துட்டார். அவரு காலையில 10 மணிக்கு போனார்னா அதோட லஞ்ச் பிரேக் முடிச்சிட்டு 2 மணிக்கு தான் வருவார். அதோட 4 மணிக்கு போனார்னா வீட்டுக்கு அப்படியே போயிடுவார். அவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாருன்னா, அவளை கியூ போய் ரொம்ப நேரம் நிக்கணும். ஏன்னா எல்லா ஆபீஸ்ல லாயர் ஆபீஸ்ல இருந்து வருவாங்களே. அப்ப நான் இப்படி சீக்கிரமா போயிட்டு வரதை பார்த்துட்டு அவர் என்னை தனியா கூப்பிட்டு என்னை ஏசினார். நீ இந்த மாதிரி சீக்கிரமா வராத, நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா வர, நீ போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே லஞ்சுக்கு போயிரு, எங்கேயாவது உக்காந்துரு, நீ ஏன்டா திருப்பி ஆபீஸுக்கு வரேன்னு என்னை ஏசினாங்க. அப்ப நான் ரசிக்கப்பட்டுட்டேன். ஓகேயா? சோ இதுதான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி தான் என்னை பார்த்தாங்க, என்னடா இவர் ரொம்ப நீதிமான் மாதிரி இருக்கிறாரேன்னு. ஏன்னா உலகத்துல எல்லாம் அநியாயத்துல அந்நீதியில தான் வாழ்றாங்க, பழைக்கிறாங்க. அங்கங்க ஏமாத்தி, அங்கங்க திருடி, சரிங்களா, இதை திருடி அதை திருடி தான் பழைச்சிக்கிட்டு இருக்கு உலகம். நம்ம போய் அங்க நீதியா இருக்கும் பொழுது நம்ம துன்பப்படுவோம். நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு கும்பல் கூட்டம் சேர்ந்து நம்மளை தாக்க ஆரம்பிக்கும். நம்ம மேல இல்லாத பொல்லாத சொல்ல ஆரம்பிக்கும். எனவே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என்னத்தான் நேரிட்டாலும் நம்ம நீதியை விட்டு கொடுக்கவே கூடாது. நான் விட்டு கொடுக்கல. இப்ப என்ன ஆச்சு, ஆண்டு சொன்னார்ல பாக்கியவான். நான் எப்படி பாக்கியவானா மாறினேன்? ஒரு 1.5 மாசம் டைம்லயே என்னோட வேலையை மாற்றி, ஒரு ஆபீஸ் பாயா இருந்த என்னை லிட்டிகேஷன் கிளாக்கா மாத்திட்டான். ஓகே, எனக்கு தனியா ஒரு ஆபீஸ், ஒரு மேஜை கொடுத்து, கம்ப்யூட்டர் கொடுத்து, அங்க உட்காந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்றது, கோர்ட்டுக்கு போறது, கோர்ட்ல இருந்து பெயிலீஃபை கூட்டிக்கிட்டு கடன் கொடுக்காத வீட்டை போய் சீல் பண்றது, ஜாமான சீல் பண்றது, இந்த மாதிரி வேலை. வாரன் ஆஃப் அரெஸ்ட், அவனை பிடிச்சு கோர்ட்டுக்கு கொண்டு வரணும், பெயிலீஃபோட கூட. இந்த மாதிரி ஏன்னா உண்மைத்துவத்தை பார்த்தாங்க, இவன் உண்மையா வேலை செய்யறான் அப்படின்னு அவங்க தான் தெரிஞ்சிருச்சு. இது 10 நிமிஷம் வேலை தான். ஸோ அந்த பாஸ் எனக்கு வேற வேலை. ஸோ ஏன் சொல்றேன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு சேரும், கவலைப்படாதீங்க, பயந்துடாதீங்க. பயந்து அந்நீதியா போயிடக்கூடாது, பயந்து நீதியை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஐயோ இவனுக்கு ஏதாவது பண்ணி விட்டுறாங்க, இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறானுங்களே, சரி போனா போட்டா இவனுக்கு சொல்ற மாதிரி இப்படி கணக்கை எழுதி போட்டுருவோம், இப்படி பேர் செஞ்சிடவே கூடாது. அந்த பாக்கியத்தை இழந்துருவோம். தேவனோட பாக்கியம் பெரிதாக இருக்கும், கவலைப்படாது. அல்லேலூயா. சோ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் சில நேரத்துல நம்ம சொந்தக்காரர்கள், ஆமே, அவங்க ஏசுவாங்க, என்ன நீ தேய்ச்சினே கிடைக்கிற, ஒண்ணுக்குமே வர மாட்டேங்கிற,
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில இடத்துல வந்து பரவாயில்ல இது கொஞ்சம் செய்ய, அதுல பிரச்சனை இல்லை பாரு, சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க ஏசுவாங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க, இதெல்லாம் சொல்லி சில செய்யக்கூடாத காரியத்தை செய்ய வைப்பாங்க, சில தொடக்கூடாத காரியங்கள் தொட வைப்பாங்க, சில இருக்கக்கூடாத இடத்துல இருக்க வைப்பாங்க. நம்ம அப்படிலாம் இறங்கி போகாதபடிக்கு நீதியில நின்றோம்னா கட்டாயம் சொந்தக்காரெல்லாம் நம்மளை வெறுத்துருவாங்க. ஆமென். சொந்தக்காரர்கள் வெறுத்துருவார்கள் என்று சொல்லி நீங்க பயந்து அந்நீதிக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அலே நீங்க நில்லுங்க. அதோட பாக்கியம் என்னவாத்திரமா இருக்கும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிப்பார். பிரைஸ் காட். சரி, இது ஒரு சில உதாரணங்கள் தான் பிராக்டிக்கலா நான் கொடுக்குறேன். ஓகே, நீதியில நம்ம நிற்போம், அதை விட்டு கொடுக்க வேண்டாம். ஆமென். சில நீங்க மோட்டார் பைக்ல போனீங்கன்னா மலேசியால வந்து சோப்புனா போன்னு அர்த்தம். ஓகே, மோட்டார் பைக்கர்ஸ் எல்லாம் வந்து சோப்புனா போ, மஞ்சனா வேகமா அழுத்து. ஓகே, எல்லாம் தலைக்கலையா இருக்கு. அவன் போறான்னு நம்மளும் போக கூடாது. நம்ம நீதியில நிற்போம். பச்சை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மஞ்சள் வந்துச்சுன்னா ஸ்லோ டவுன் பண்ணுவோம். உலகத்துக்கு மஞ்சள் வந்தா வேகமா அழுத்து ஓடிடு. நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும். ஆமென். அவங்க மாதிரி கண்டதனமாக காடி அங்கங்க போட்டுட்டு போகாதீங்க. நம்ம நீதியை கடைபிடிப்போம். வாக்கிங் தூரமா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அங்க போய் போட்டுட்டு நடந்து வருவோம். ஆமென். நீதி நிமித்தம் கொஞ்சம் துன்பப்படுவோம், பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்படுவோம், பரவாயில்ல, பாக்கியம் உண்டா. அல்லேலூயா. அடுத்து பிரசிக்கிட்டர் இயேசு கிறிஸ்துக்காக அவர் நிமித்தம் நம்மளை பிடிச்சு ஏசுவாங்க பாருங்க. ஆமென். நான் இந்த லாயர் ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னுக்கு ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். ஹோட்டல்ல 3 ஷிஃப்ட். அதனாலதான் அங்க போனேன். ஓகே, சில நேரத்துல ஷிஃப்ட் சேர்ச்சுக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சண்டே எல்லாம் வேலை, அதனால தான் அதை விட்டு இங்க போனேன். அங்க நல்ல வேலை. ஹோட்டல் ஃப்ரான் ஆபீஸ்ல இருந்தேன், கவுண்டர்ல வர கேஸ் எல்லாம் செக் பண்றது அந்த மாதிரி. ஸோ அங்க அங்க வேலை செய்யும் போது ரட்சிக்கப்படல. அப்ப எனக்கு 18-19 வயசு தான். நான் 20-21 வயசு ரட்சிக்கப்பட்டுட்டேன். ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு ரட்சிக்கப்படாத முன்னுக்கு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு எல்லாம் அப்படியே உழப்பிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ரட்சிக்கப்பட்டோன்னு இதெல்லாம் விட்டுட்டேன்னா வந்து ஒட்டு திருப்பினானிங்க பாருங்க, கட்ட வார்த்தையில ஒட்டு மழுக்குறானுங்க. மதம் மாறிட்டான் அப்படி எப்படின்னு விட்டு மழுக்குறானுங்க. நான் பாட்டுக்கு பாயை திறக்கவே இல்லை. சோத்தராண்டவரே. அப்புறம் நாட்கள் போக 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 என்ன தரமாச்சு, இவன் அவனை ஏசுவான். இவர் முன்னுக்கு நீ ஏன்டா கட்ட வார்த்தை பேசுற, போடா அங்கிட்டு. நீ அவன் ஏசி இவரு சிகரெட் குடிக்க மாட்டார்ல, இவர் முன்னுக்கு என்ன சிகரெட் குடிக்கிற, போங்கடா அங்கிட்டு அப்படின்னு மதிக்க ஆரம்பிச்சான், கனப்படுத்த ஆரம்பிச்சான். யூசி, அங்க இருக்கிற பாஸ்ல இருந்து எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சுட்டான். அவங்க லைஃப் பார்த்துட்டு, என்னடா இவன் இவ்வளவு உண்மையா இருக்கான், பரிசுத்தமா இருக்கான், நேர்மையா இருக்கான், வேலைக்கு சரியா வரான். ஒரு சாட்சி ஆண்டவருக்கு உண்டான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு பயங்கரமா பாட்டுலாம் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்களும் வாங்கியிருப்பீங்க ரட்சிக்கப்படும் பொழுது. அப்பா ஏசி இருப்பாரு, அண்ணன் விட்டு திருப்பி இருப்பாரு. அல்லேலூயா. கண்டதெல்லாம் வாங்கியிருப்போம். ஓகே, முட்டாளிங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் நம்ம சகித்து கொள்ளும் போது பரலோகத்திலே நமக்கு பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. அவர் நிமித்தமாய் நம்மளை சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி நேரத்தில் பேசுவாங்க, ஒதுக்குவாங்க, பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை பலனளிப்பார். அல்லேலூயா. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது நீதி நிமித்தம் இயேசு கிறிஸ்து நிமித்தம் தான் துன்பப்படணும். ஆமே. பேங்க்ல கொள்ளடிச்சு துன்பப்பட்டோம்னா அதுக்கு பலன் இல்லை, அது பாக்கியமானது அல்ல. பவுல் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15-16 பேதுரு சொல்றார். 1 Peter chapter 4:15-16 தப்பு செஞ்சு நம்ம துன்பப்படக்கூடாது. அல்லேலூயா. ராங் பண்ணி துன்பப்படக்கூடாது. நம்ம தப்பு பண்ணி அதுல பாதிக்கப்பட்டு ஜெயில உட்காந்துக்கிட்டு நான் துன்பத்துல இருக்கிறேன், நான் பாக்கியவான்னு சொல்லக்கூடாது. அது நம்ம பண்ண தப்பு. ஆமென். சோ நம்ம நீதியில வாழ்ந்து நியாயத்துல வாழ்ந்து நம்ம துன்பப்படும் போது அதுக்கு தான் நமக்கு பாக்கியம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. நாட் ஃபார் ராங் திங்ஸ். ஆமென். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் டக்குன்னு முடிக்க போறேன். நீங்க நோட்ஸ பாத்தீங்கன்னா, சிறியவன் பெரியவனாயிருப்பான், தாழ்ந்தவன் உயர்த்தப்படுவான், சேவைக்காரன் தான் ஊழியனாய் இருக்க முடியும். ஓகே, முந்தினவன் பிந்தினவன் ஆகுவான், பிந்தினவன் முந்தினவன் ஆகுவான். ஓகே, இதை நான் சீக்கிரம் சொல்றேன். இது எல்லாமே ஒரே பொருளை தான் சொல்லுது. என்னன்னா, தேவ ராஜ்யத்துலங்க பதவிக்கு இடம் இல்லை. There's no place for greatness in the kingdom of God. There's only place for attitude, character in the kingdom of God.
தேவ ராஜ்யத்துல பதவிக்கு இடமே இல்லைங்க. ஆமென். இடமே இல்லை. எதுக்கு தான் இடம் இருக்கு? இந்த பார்த்துட்டு வரமே, இந்த மனத்தன்மை, மனப்பன்மை, இந்த சுபாவத்துக்கு தான் இடம் இருக்கு. இந்த கிங்டம் ஆஃப் காட் only attitudes are praised, not greatness. Greatness is only due to one person, and that is the Lord Jesus Christ. Greatness ஒருவருக்கு தான், நித்தியமாய், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நமக்கு அங்க தேவராஜ்யத்துல என்னத்தான் அங்கீகாரம் உண்டாகும்னா, இந்த beatitude, இந்த மனப்பன்மை, இந்த கேரக்டர் ட்ரேட்ஸ், இதுதான் அங்க ஆசீர்வதிக்கப்படும். எனவே இங்க அதுதான் சொல்லப்படுது. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம நோட்ஸ் ஸ்கிப் பண்ணிடலாம், பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் டாக்கிங் அபவுட் தட். ஓகே, அங்க சர்வன்ஹுட் தான். ஆமென். அங்க முதலாளி கிடையாது, அங்க எஜமான் கிடையாது, அங்க சூப்பர்வைசர் கிடையாது, அங்க மேனேஜிங் டைரக்டர் கிடையாது, அங்க நான் தான் சீஃப், அங்க எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஊழியக்காரனுடைய ஆவி, சர்வன்ஹுட் ஹார்ட். தேவகுமாரனே என்ன சொல்லிட்டாரு? நான் சேவை கொள்ளும்படியாக வரல, சேவிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். முடிஞ்சு. அதோட வேற பேச்சுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. I did not come to be served, but I came to serve. சீசரோட கால்களை கழுவிட்டார். அதுதான் கிங்டம் கல்ச்சர். ஆமென். தாழ்ந்து இருக்கிறது தான் கிங்டம் கல்ச்சர். அல்லேலூயா. சர்வன், ஒரு ஊழியனை போல இருதயம் உள்ளவர்கள் தான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். அங்க கிரேட்னஸ் இடம் இல்லை, பொசிஷனுக்கு இடம் இல்லை, அதுக்கெல்லாம் இடமே இல்லை. ஆமென். எல்லாரும் சர்வ் பண்ணும். அல்லேலூயா. And lastly, எப்பொழுதுமே நாம் எல்லாரும் தேவனோட மகிமையை தேடுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். சுய மகிமை அல்ல. இந்த கிங்டம் ஆஃப் காட் we always seek God's glory, not self glory. ஆமென். சுய மகிமையை தேட மாட்டோம், ஊழியத்தின் மகிமையை தேட மாட்டோம், சர்ச் பேரின் மகிமையை தேட மாட்டோம். நாம் எல்லாரும் ஒரு குடும்பமாக ஒட்டுமொத்தத்துக்கு ஒருவருடைய மகிமையை தான் தேடுவோம். அது பரலோக பிதா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. Hallelujah. We will only seek the glory of God, not our personal glory, not our church glory, the glory of God. This is the kingdom culture. Kingdomல இருக்கிற ராஜ்யத்துல ஒரு பெரிய கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? It will never seek its own. It seek for the others, beginning with God and the others. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற கலாச்சாரம் தன்னோட இதை தேடாதுங்க. எப்படி அன்பு தன்னை புகழாது சொல்றது போல தன்னோட இதை தேடாது. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற மனப்பன்மை கலாச்சாரம் பிறருடைய தேடும், தேவனை மகிமைப்படுத்தும், பிறரை முக்கியப்படுத்தும். இதுதான் அங்க இருக்கிற கலாச்சாரம். நெவர் செல்ஃப் சென்டர்ட். அங்க சுயநலமே இருக்காது. Amen. God bless you all. ஓகே, மற்ற காரியங்கள் இதோட முடிவு அடைகிறது. நீங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க படிச்சிருங்க. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களோட இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. நாங்க எல்லாரும் இதுல திவாலா தான் இருக்கிறோம். உம்மை நோக்கி கை ஏந்துகிறோம், உம்மை நோக்கி கதறுகின்றோம். எங்கள் இருதயத்துல வேலை செய்யுங்க, எங்க இருதயத்தை சுகப்படுத்துங்க, எங்களை கட்டி எழுப்புங்க, சுத்த இறுதி உள்ளவர்களாய் மாறுங்க. இந்த தேவ ராஜ்யத்தின் பன்மை சுபாவங்கள் எங்களுக்குள்ள கட்டப்பட நாங்க விரும்புகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.